பாவத்துக்கு அடிமையா இருக்குங்கிறது நம்ம எதையெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது? மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, இல்ல பாலிகாமி, நிறைய கல்யாணங்களை பண்ணிக்கிறது செடக்டிவ் இன்டென்ஷனோட, என்ன எல்லாருமே பார்க்கணும், நான் பசங்களை அட்ராக்ட் பண்ணணும். இந்த 3 கேரக்டர்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா தீய ஆவிகளுடைய டாமினன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாதது உலகத்துல நார்மலா நடக்குது. தனியா வந்த பிள்ளைய எதுக்காக ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸ்குள்ள அலோவ் பண்ணணும்? எதுக்காக கெஸ்ட் ரூம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்? உங்க தங்கச்சிக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எதுக்காக மற்ற பிள்ளைங்களுக்கு செய்யறீங்க? உங்களை ஆண்டவர் ஒரு பிரீஸ்ட்ன்ற ஒரு தகுதியோட ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு. எதுக்கு உள்ள இருக்கிற சாக்கடை புத்தி இப்படி வெளியே கொட்டுறீங்க? அவங்களுக்குன்னு வேணும்னா ஒரு சிலர் என்னனாலும் எப்படினாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. தப்பு பண்றவங்க இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே அந்த பொண்ணு சொன்னா அவளுக்கு தான் அசிங்கம், நீ அதை சொன்னா உனக்கு தான் அசிங்கம்னு மிரட்டி அது அட்வான்டேஜ் எடுத்து தான் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு விஷயம். பிஷப் ஹவுஸ்க்கே ஃபோன் பண்ணிங்கனாலும் கூட அப்ப ஃபோன் பண்ணி எடுக்கிறவங்க உங்களுக்கு நீங்க வேணா வேற பேரிஷ்க்கு மாறி போய்க்கோங்க, நீங்க வேணா வேற இடத்துக்கு போய்க்கோங்க அப்படி வேணா சொல்லுவாங்க. அந்த ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் சைட் அடிக்கிற என்ன வார்த்தை இதெல்லாம்? இல்ல லட்டு மாதிரி இருக்காங்க பிள்ளைங்கிறதெல்லாம். எந்த பாவத்திலயுமே விழாதவங்க புனிதர்கள் கிடையாது. விழுந்து விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஆண்டவரை பிடிக்கிறவங்க தான் சயின்ஸ். பாவம்ங்கிறது நமக்குள்ளதான் இருக்கு. எனக்குள்ள பாவத்துக்குரிய தன்மை இருக்கு, இல்ல நான் ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்குங்கிறது நம்ம எதையெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது? அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா ஆசை, ஆணவம், ஆடம்பரம். நமக்குள்ள இருக்கிற ஆசை, ஆணவம், ஆடம்பரம், இந்த 3 விஷயங்கள் மூலமாக நமக்குள்ள பாவம் செயல்பட்டு இருக்கு. நமக்குள்ள பாவத்தன்மை இருக்கு, நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆசைங்கிறது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பிறந்த குழந்தையிலிருந்து கடைசியில நம்ம மண்ணுக்குள்ள போறது வரைக்கும் கடைசி இருக்கும் ஏதாவது ஒரு விதமான ஆசை நமக்கு. இந்த விருப்பங்கள், எனக்கு இது வேணும், இந்த கிரேவிங்ஸ், இது எல்லாமே எல்லார்கிட்டையுமே இருக்கும் தான். ஆசை இல்லாதவங்க யாருமே கிடையாது. நாம அந்த ஆசை கடவுளுக்கு விரோதமாகவும் இன்னொருத்தருடைய அவங்களுடைய வாழ்க்கைக்கோ இல்ல அவங்களுடைய நிம்மதிக்கோ அவங்க நற்பெயருக்கோ இல்ல ஏதோ ஒரு பங்கம் அவங்களுக்கு விளைவிக்கிற மாதிரியோ அந்த ஆசை மற்றவங்களுக்கு தீங்கானதாக அமையும் போது அந்த ஆசை பாவமாக அமையும். என்கிட்ட ஒரு ஆசிரமத்து பிள்ளைங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையாதா சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், எனக்கு எல்லா ஆசையுமே இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. சொல்ல போனா என்கிட்ட இல்லாத ஆசைன்னு எதுவுமே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையுமே விட எனக்கு ஆண்டவர் மேல ஆசை ஜாஸ்தியா இருந்தது. என் ஆண்டவரை விட்டு கொடுத்து எந்த ஆசையுமே எனக்கு வேணுன்ற அளவுக்கு எனக்கு தோணல அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் ஆசைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த ஆசை ஆண்டவரை காயப்படுத்தும், இல்ல அதனால மற்றவங்களுக்கு பயன் விளைவிக்காது, மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும் போது அந்த ஆசை பாவமாக இருக்கலாம். ஆணவம்ங்கிறது ப்ரைடு, ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். ஆண்டவருக்கு பிடிக்காதது இருமாப்புறைய பார்வை, இது ஆண்டவர் அறிவு இருக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு. இந்த ப்ரைடு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த மாஸ்டர்பேஷன், ஹோமோசெக்சுவாலிட்டி, இல்லை பாலிகாமி, நிறைய கல்யாணங்களை பண்ணிக்கிறது, நிறைய பேரோட தவறான உறவுகள் இருக்கிறது, இதெல்லாம் இயற்கையிலே இருக்கிறது. எல்லா உயிரினமுமே அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்குது. இது ரொம்ப காமனானது, இது ஒரு நேச்சுரலான விஷயம். அனிமல்ஸ் எல்லாமே அப்படிதான், நாமளும் ஹியூமன் பீயிங்ஸும் அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ ஒரு விதத்துல நான் அந்த பாவத்துக்கு கடுமையா இருக்க இட்ஸ் ஓகே அப்படின்னு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட்ல இருக்குது. அந்த ஒரு ப்ரைட், நான் ஹியூமன் அப்படிதான் அப்படிங்கிறது. இதை தாண்டி நான் ஆண்டவரை நோக்கி போறேன், நான் சரி பண்ணிக்கலாம், என்ன என்கிட்ட இது ஒரு பலவீனமா தான் இருக்கு அப்படின்னு நம்முடைய வீக்னஸை ஏத்துக்க முடியாம அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நாம இருந்துட்டு அதுல விட்டு கொடுக்க அதை விட்டு கொடுக்க முடியாம நாம அதை மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நாம ஒத்துக்காத இந்த நான் அக்செப்டன்ஸ். முதல்ல நம்ம பாவம் இருக்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே தயாரா இல்லை. அந்த ப்ரைடுங்கிறது இருக்கும்போது இந்த ஆணவம் நமக்குள்ள இருக்குது. நான் இப்படிதான், ஏன் அவங்கெல்லாம் பண்றது இல்லையா, அவங்க பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்து அதை ஜஸ்டிஃபை பண்றது இந்த ஆணவம். இல்லை தேவையில்லாத ஓவரா நான் தான் தான் அப்படின்ட்டு இருக்கிறது, இது எல்லாமே பாவம் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. 3வது ஆடம்பரம். நார்மலாக மனுஷங்க நம்ம எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லை நல்ல குடும்பத்தில் நமக்கு வேண்டிய தேவையான அளவு சாப்பாடு, இல்லை நல்ல வசதி இதெல்லாம் கிடைக்கிறது, இதுவும் ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நமக்கு இறைவார்த்தையிலையும் நம்ம பார்க்குறோம். உலகமும் அப்படிதான், அது ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிதான் உலகம் பார்க்கறது. ஒரு போதுமான அளவுக்கு இது எல்லாமே நமக்கு தேவைதான். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இல்லை நல்லா சாப்பிட்றது. இது இந்த அளவை மீறி போகும்போது ஒரு ஆடம்பரமாக
ஒரு ஷோ ஆஃப் ஆக, இப்போ வீண் வந்தா அப்படி சொல்லுவோம்ல, இந்த காலேஜ்லாம் சொல்றது உண்டு, வெட்டி சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த நமக்கிட்ட இருக்குதுங்கிறத வச்சுட்டு நாம தேவையில்லாத ஒரு ஆடம்பரமாக, தேவைக்கு மிந்தின செலவு, தேவைக்கு மீறிய ஒரு பேச்சு, இல்லை தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஆடம்பரம், ஷோ ஆஃப் வந்தா, இது எல்லாமே இதுவும் நமக்குள்ள பாவம் இருக்குதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். பிள்ளைங்களுக்கும் நான் எப்பயுமே சொல்றது, யூத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, பலரோட போய் பேசுங்க, பழகுங்க, நிறைய இடங்களுக்கு போங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றது உண்டு. ஆனா அந்த இன்டென்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அழகா இருக்கேன், இந்த ட்ரெஸ் போட்டால் நான் நல்லா இருக்கேங்கிறது அந்த ஒரு செல்ஃப் ஒரு ரெஸ்பெக்ட்ன்னு சொல்ல முடியாது, நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன், ஆமாம் நான் நல்லா இருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கு, இல்லை ஒரு செல்ஃப் லவ்ங்கிறது தன்னைத்தானே நேசிக்கிற அளவுக்கு மீறி போயிடாமல், ஆமாம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம கொடுக்குற அந்த செல்ஃப் கேர், இதையெல்லாம் கடந்து போய் நான் அவங்க முன்னாடி என்னை அழகாக நான் காமிச்சுக்கணும், இல்லை இவங்களை நான் செட்யூஸ் பண்ணணும், இந்த செடக்டிவ் இன்டென்ஷனோட என்னை எல்லாருமே பார்க்கணும், நான் பசங்களை அட்ராக்ட் பண்ணணும், இல்லை என்ன அட்மையர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இல்லை அந்த ஒரு மற்றவங்ககிட்ட அந்த அட்ராக்ஷனை கெயின் பண்ண நினைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் ஆடம்பரத்துக்குள்ளே வர்றது தான். ஸோ இந்த ஆசை, ஆணவம், ஆடம்பரம் இது எல்லாமே நம்மளை பாவத்துக்குள்ளே கொண்டு போகும். 1 யோவான் 2:16 உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உடலினுடைய ஆசை, இந்த அளவுக்கு மீறி சாப்பிட்றது, இல்லை எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறது, சில துறவிகள் கிட்ட கூட நாம பார்க்கறது உண்டு, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், மக்கள் தான் எனக்கு சோறு போடுறாங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நமக்கு இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாத்து பராமரிக்கிறாருங்கிற அந்த ஒரு எண்ணத்திலிருந்து சில நேரங்களை தவறி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சரியானதை செய்யறதுக்கு தவற சில துறவிகளும் இருக்கிறது உண்டு. இப்போ சின்ன வயசுல வீட்டுல கஷ்டம் அப்படின்னு போய் ஒரு துறவு மடத்துல செமினாரில அப்படி சேர்க்கும் போது வீட்டுல கஷ்டம், சரியா சாப்பாடு கிடைக்காது, அந்த வயசுக்கு ஓகே பரவாயில்லைங்க நல்லா சாப்பாடு கிடைக்குது அப்படின்ட்டு நினைச்சு அந்த லைஃப் அக்செப்ட் பண்ணிக்கலாம். போக போக ஒரு மெச்சூரிட்டி வரணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கறது ஆண்டவர் தாங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டி, இந்த ஃபுட்டுங்கிற இந்த அட்டாச்மெண்ட் அது போய் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், மக்கள் தான் எனக்கு சோறு போடுறாங்க, இந்த ஒரு எண்ணம் இது போய் நான் ஆண்டவருக்காக வாழுறேன், ஆண்டவருக்கு வேண்டியதை நான் செய்வேன் அப்படின்னு மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன், அவங்க சொல்றதை தான் கேட்பேன் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் வாழுறது, இந்த ஒரு ஆசை, இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். அப்புறம் இச்சைக்குரிய பார்வை, அதுவும் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இச்சையோட பார்த்துட்டாலே அது விபச்சாரம் செய்தது மாதிரி தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது இந்த ஆடம்பரம் இது கூட வரும். ஏற்கனவே இப்போ நம்ம சொன்னது போல ஒருத்தரை செட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு செலக்டிவாக காமிச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு இன்டென்ஷனோட ட்ரெஸ் பண்ணுறது, இல்லை பொருட்களை வாங்குறது, மற்றவங்க பார்த்து பொறாமப்படணும், அது மாதிரி இந்த தேவையில்லாத ஷோ ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே கூட இச்சைக்குரிய பார்வை, அதோட இந்த ஆடம்பரம், இந்த உலகினுடைய ஆசை, அதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடலாம். செல்வச்செருக்கு, அதுவும் அப்படிதான், என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த தேவையில்லாத ஒரு ஷோ ஆஃப் இருக்கிற வச்சுட்டு அநியாயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு பீரோ நிறைய துணி, நிறைய நகைங்க அப்படி வாங்கி குவிச்சுக்கிறது, இதெல்லாம் நமக்குள்ள நிறைவு இல்லாமல் நம்ம ஒரு கிரேவிங்கோட தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். அன்பினால நம்ம நிறையப்படாதப்ப, நமக்குள்ள அன்பு நிறைவாக இல்லாதப்ப வெளியே இருந்து ஏதாவது கிடைக்குதா, என்னை ஏற்றுக்குவாங்களா, என்னை மதிப்பாங்களா, எல்லாருக்கும் என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம வெளியே இருந்துட்டு நம்ம தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு நம்ம வெளியே போய் சந்தோஷத்தை தேடி நாம போய் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது முடிச்சுட்டு இருப்போம். உள்ள நமக்கு கடைசி இருக்கும் நிறைவடையாத ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த பாவத்துக்குரிய இயல்பு, இதுக்கான அறிகுறிகள், இது நமக்குள்ள இருக்கிற பாவத்தன்மை, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆசை, ஆணவம், ஆடம்பரம், இந்த 3 விஷயங்கள் நமக்குள்ள இருக்குதுன்னா அது நம்மளை பாவத்துக்குள்ளேயே இருந்து நம்மளை வெளியே அதிலிருந்து மீண்டு வர விடாம நம்ம அந்த பாவத்தன்மையிலே நிலைத்து இருக்கிற மாதிரி நம்மளை அதை பிடிச்சி வச்சுக்கும். நமக்கு உள்ள இருக்க பலவீனங்கள் இதெல்லாம் வெளியே இருந்து எதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும், நம்மளால ஒரு தூய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாதுன்னா நம்ம பேசுகிற பழகிற
அந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம யார் கூட பழகுறோம், யார் கூட பேசுகிறோம், நம்ம சர்க்கிளில் யார் யாரெல்லாம் வச்சுருக்கோம், கூட யார் யாரை வச்சுருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே தீர்மானிக்கும். இப்போ ஒருத்தருக்கு அவங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை, இல்லை அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்ட்டு ஏதாவது ஃபேமிலியில் 4 பேரண்ட்ஸ் தலைமுறை வழியாக வந்த பாவங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி ஜெனட்டிக்கலாக இருக்கிறது அது ஓகே, ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சரௌண்டிங் அமைஞ்சா அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். நாம் வாழுற அந்த இடங்கள், நம்முடைய குடும்ப சூழலாக இருக்கலாம், நம்ம கூட பழகுற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த சொசைட்டி, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சமூக சூழல், இது எல்லாமே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து அப்சர்வ் பண்ணி நான் கற்றுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, இந்த 3 கேரக்டர்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா, நாம் இவங்களை பக்கத்தில் வச்சுருக்கோம், இவங்க கூட நாம் ரிலேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவங்கனால கண்டிப்பாக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு பாதிப்பு உண்டாகும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம ப்ராப்பராக லீட் பண்ண விடாமல் இவங்க அதை அஃபெக்ட் பண்ணலாம். இவங்களோட பிஹேவியர் இல்லை இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இது நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இவங்க நம்ம கூட நம்முடைய பேரை கெடுக்காம, நம்மளை அந்த பாவத்துக்குள்ளே தள்ளாமல், இல்லை நம்மளை தீய வழியில் கொண்டு போகாமல் விட மாட்டாங்க. அந்த 3 கேரக்டர்ஸ் என்னென்னா நெறிக்கெட்டத்தனம், பஜாரித்தனம், தான் தோன்றித்தனம். அந்த நெறிக்கெட்டத்தனம், அது பொறுக்கித்தனம் சொல்லாமான்னு தெரியல, பொறுக்கித்தனம், பஜாரித்தனம், தான் தோன்றித்தனம், இந்த 3 நேச்சர்ஸ் இருக்கவங்க கூட நம்ம க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இட் வில் அஃபெக்ட் ஆர் ரெப்யூட்டேஷன். அதே போல் நம்முடைய ப்ராக்ரஸ், இது எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பாவத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒரு தீய ஆவி இருக்குது. இப்போது கோபத்துக்குரிய ஆவி இருக்குது, ஆணவத்துக்குரிய ஆவி இருக்குது, வெறுப்பின் ஆவி அப்படின்னு இருக்குது, பொறாமையின் ஆவி இருக்குது, இச்சையின் ஆவி இருக்குது, கொலை பண்ணுறதுக்கான ஆவி இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஆவிகள் இருக்குது. இந்த 3 நேச்சர்ஸ் கிட்ட இந்த தீய ஆவிகளுடைய டாமினன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் நான் சொன்னது, இந்த பொறுக்கித்தனம், பஜாரித்தனம், தான் தோன்றித்தனம். எந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளினுமே இல்லாமல், ஒரு டிசிப்ளின் லைஃப் இல்லாமல் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்ட்டு வாழுறவங்க, பிடிச்சது இல்லை, எப்படி எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் என்னன்னாலும் பண்ணுவேன், இல்லை எனக்கு இந்த ப்ளஷர் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இவங்கனால நமக்கும் சரி நம்ம கூட இருக்கவங்களுக்கும் சரி பாதிப்பு உண்டாகலாம். அடுத்து இந்த பஜாரித்தனம், அளவுக்கு அதிகமான கோபம், யாரை என்ன பேசுகிறோம், இல்லை இந்த எந்த மாதிரி சூழலை நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் இந்த பயங்கரமான இந்த சண்டைக்காரத்தனம், பஜாரித்தனம் அது பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க பேசுகிற வார்த்தைகளும் சரி, நடந்துக்கிற விதம், அவங்க பாடி லாங்குவேஜ், எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் அவங்க போகலாம். அவங்களால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவங்க பேசுகிற வார்த்தைகள், எண்ணங்கள், இது எல்லாத்துக்குமே நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். தான் தோன்றித்தனம், எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னு செல்ஃபிஷ் கெயின்காக, அவங்களுடைய காரியம் ஆகணுங்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணுறவங்க. இந்த செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ்க்காக அவங்க இஷ்டத்துக்கு நான் நடப்பேன், நான் இந்த வாழ்க்கை ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, இது ஆண்டவரோட பிள்ளையாக நான் இப்படி தான் வாழணுங்கிறது ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் கூட எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இல்லை எனக்கு இதனால ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றது இந்த தான் தோன்றித்தனம். இந்த 3 கேரக்டர்ஸுமே நம்மளோட சர்க்கிள், அந்த பியர் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், நம்மளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை சோஷியல் பாண்டிங், அந்த சரௌண்டிங் நம்ம இருக்கும்போது இது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணலாம். சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாதது உலகத்தில் நார்மலாக நடக்குது. ஈவன் இந்த காலேஜ் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் பஸ் ஏற்றி விடுவாங்க படிக்கிறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ, அப்படி இருக்க பிள்ளைங்கள பேரண்ட்ஸ் பஸ்ஸோ ட்ரெயினோ ஏற்றி விட்டுட்டு போகலாம். பார்த்தா அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியாது. இப்போது நிறைய பெர்த்தில் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பிள்ளைங்க ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச பையனோட அங்கே பெர்த் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு போகிறது. இவங்க இந்த மாதிரி நேச்சர்ஸ் தெரியாமல் தான் பண்ணுறாங்க பிள்ளைங்க. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு ப்ளஷர் கான்செப்ட் இருக்கும், எனக்கு இந்த ப்ளஷர் போதும், இவங்க கூட இருக்கிற இந்த அட்டாச்மெண்ட் போதும், அது மாதிரி ஒரு அன்புக்கு அடிமையாக இருக்கிறது, இல்லை ஒரு ப்ளஷருக்கு அடிமையாக இருக்குது, இல்லை அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. பேரண்ட்ஸ் அவ்வளோ நேரம் நின்று அவங்க அப்பா வெயிட் பண்ணி அந்த பிள்ளையை பஸ் ஏற்றி விட்டுட்டு போவாங்க, செலவு பண்ணுறதெல்லாம் அவங்க கொடுக்குற காசு, அவ்வளோ வீட்டில் பார்த்து பார்த்து பேக் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி பிள்ளை பத்திரமா போயிடுச்சா, பத்திரமா ரீச் ஆயிடுச்சா, இத்தனை விஷயங்கள் பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இஷ்டத்துக்கு பண்ணுறது இதுவும் இருக்குது.
இன்னொன்று டூர் அப்படி ஏதாவது அங்கே இங்கே பிள்ளைங்க போகிறப்ப பசங்க கூட படுத்துக்கிறது, மடியில் உட்காந்துக்கிறது, இது குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நல்ல க்ளோஸாக இருக்கலாம், நல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம். அது ஒரு டீசெண்டான ஒரு மாடஸ்டான பிஹேவியர், அது கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரேஞ்சர்னால நான் போய் கை கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன். ஆக்டர்னாலும் ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு வந்து கை கொடுக்க தோணலை. இதே வந்து கூட படிக்கிறவங்க, கலீக்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க, சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்போது கை கொடுக்கலாம். சில கல்ச்சர்ஸில் சிட்டிஸ் இந்த மாதிரி இல்லை அப்ராடில் இருக்கும்போது நாங்கள் ஹக் பண்ணி விஷ் பண்ணுறது அது வந்து காமன் தான். அந்த வரம்பு மீறி பியாண்ட் இந்த மொராலிட்டி, அதை தாண்டி இந்த அறநெறிகளை தாண்டி போகும்போது நம்முடைய குடும்ப சூழலுக்கோ, நம்ம குடும்பத்தில் வளர்ந்த விதத்துக்கோ, இல்லை இந்த சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கோ, சமூக நியதிக்கோ விரோதமாக ஏற்றுக்க முடியாது, இல்லை மறைஞ்சு பண்ணுறது ஒருத்தர் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு மீறி போகிறது இது எல்லாமே ஒரு விதமான பலவீனம் தான். ஒருவேளை வயசில் தெரியாமல் பண்ணுற பிள்ளைங்க வளர்ந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க மனம் மாறலாம். அது ரியலைஸே பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், ப்ளஷர்ன்ட்டு அதில் மாட்டிகிட்டு இருக்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் லைஃப்பில் ஏதாவது அடுத்தடுத்து ஏதாவது மாட்டிட்டு இல்லை இந்த இதுலேயே போயிட்டு கடைசி வரைக்கும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கிறது தான். பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபேச்சுவேஷன் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அதை கடந்து வரணும். அந்த வயசு வந்தால் பிள்ளைங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸோட பையனாக இருந்தால் பொண்ணுங்க மேலேயோ இல்லை பொண்ணுங்களாக இருந்தால் பசங்க மேலேயோ ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது இது இயல்பு. இது அந்த குழந்தைங்க உணர்ந்து அவங்க அதை ரியலைஸ் பண்ணி ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இது ஒரு டெம்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து ஹியூமன் நேச்சர், இது கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டு அது அந்த மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி ஒரு புரிதலை பெற்றோர் கொடுக்கணும். நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லே தான் படிக்க வைப்பேன், பாய்ஸ் ஸ்கூல்லே தான் படிக்க வைப்பேன், எந்த யூத் குரூப்லையும் சேர விட மாட்டேன், பசங்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு அனுப்ப மாட்டேன், சினிமாவுக்கு அனுப்ப மாட்டேன். அது மாதிரி ரொம்ப பிள்ளைங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வரலாம். இல்லைன்னா அந்த குழந்தைங்கள் கடைசி வரைக்கும் அப்படி ஒரு இன்ஃபேச்சுவேட் ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனாலும் கடைசி வரைக்கும் ஒரு கில்ட்டாகவே அந்த பிள்ளைங்களுக்கு இருந்து அதை அவங்க ப்ராப்பராக பாசிட்டிவாக அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகலாம். அந்த இன்ஃபேச்சுவேஷன் அந்த வயசில் அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதெல்லாம் இந்த வயசில் இருக்குன்னா அப்படி தான் தோணும், இதை கடந்தாகணும் அப்படின்னு அந்த பிள்ளைங்க அதை கோத்ரூ பண்ணட்டும். அப்படி ஒருவேளை ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கனாலும் அதை வச்சு பேரண்ட்ஸ் ஒரு கில்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. உன்னை நான் இப்படியா வளர்த்தேன், இதுக்கா நான் உன்னை படிக்காமச்சு, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைங்களை பேசும்போது அந்த குழந்தைகளுக்கு ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பேரண்ட்ஸ்க்கே நம்மளை பிடிக்கல, நம்மள ஒரு அசிங்கமான ஒரு இதாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஷேம், கில்ட் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். அதை அந்த பிள்ளைங்க கடந்து வரட்டும். ஒன்று அந்த புரிதல் இருக்கணும், இல்லைன்னா அடிபட்டு விழுந்து ஆமாம் இது எனக்கு நடக்குதுங்கிறது அது பிள்ளைங்க தாண்டி வரணும். அப்படி பிள்ளைங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும், யாரு கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, கேர்ள்ஸ் ஸ்கூலு இல்லை பாய்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் காலேஜ் கோயெட்டெல்லாம் விட மாட்டேன், பாய்ஸ் காலேஜ் தான், இல்லை பாய்ஸ் காலேஜ்னு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டதில்லை, ரொம்ப ரேர் தான், அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை எந்த குரூப்ஸ்லேயும் சேரக்கூடாது, சர்ச் குரூப்ஸ் வேணாம், யூத் குரூப் வேணாம், பசங்க கூட எங்கேயும் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டூர் போகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மூவிஸ் போகக்கூடாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது ஒன்று அது வந்து டோட்டல் ரிப்பல்ஷனாக ஆகலாம், இல்லைன்னா பயங்கர ஓவர் அட்ராக்ஷன் ஆகலாம். அவங்க அந்த ஒரு ஸ்டேஜ் அவங்க கடந்து வரும்போது புதுசாக யாரோ ஒரு பையன் பேசுகிறாங்க இல்லை பழகுறாங்கும் போது ஒன்று எனக்கு இந்த பசங்களே பிடிக்காது இல்லை பொண்ணுங்களே பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே டோட்டல் ரிப்பல்ஷன் ஆகலாம். இல்லைன்னா டக்குன்னு அட்ராக்ஷன் வந்துடலாம் அவங்களுக்கு. ஏன்னா அது அவங்க கடந்து வந்தது கிடையாது, அது ஒரு சிவியர் அட்ராக்ஷன் ஆகி ரொம்ப ஒரு க்ளோஸ் அட்ராக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே எடுத்த உடனே ஒரு டீப் பாண்டிங்குள்ளே போய் அந்த குழந்தைங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாமல் இதெல்லாம் செய்யக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, இவ்வளோ க்ளோஸ் ஆகக்கூடாது, அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் ரொம்ப டீப்பான பாண்டிங்குள்ளே போகிறதுக்கு பெரிய அளவில் தப்பு செய்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாயிடும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டியூஷன் முடிஞ்ச சண்டேன்னு நினைக்கிறேன், டியூஷனான்னு தெரியல, எப்பயுமே எனக்கு சின்னதுலேருந்து எனக்கு வெளியே போகிறாங்கன்னா டேடி நான் அப்படின்னு நிற்பேன். அன்றைக்கி சண்டே ஏதோ கறி வாங்குறதுக்கு ஏதோ அப்பா போனாங்க, இல்லை மளிகை சாமான் வாங்குறதுக்கான்னு தெரியல, அப்போ டேடி நான் அப்படின்னு வழக்கம் போல் போயிட்டேன். அப்போது எக்ஸாம் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது அந்த ஸ்டேஜ். அப்பா கூட போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைஓவர் கடியில் நிற்கிற போலீஸ் ஸ்கவுட் ஒருத்தர்
அவ்வளோ சின்ன வயசு தான், ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹைட் அண்ட் வெயிட் சைஸு, நல்ல ஃபிட்டாக. அப்போ தான் அந்த 6 பேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது தெரியாது, அந்த 6 பேக் அதெல்லாம் தெரியாது. அப்போ அது ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் கரெக்டாக இருந்தார். எனக்கு அப்போ புதுசாக இருந்தது பார்க்க. டேடி அங்கே பாருங்களேன் டேடி, அவர் பாருங்க டேடி சூப்பராக இருக்கார், எவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் டேடி, செமையாக இருக்கார் டேடி, அவரோட ஃபேஸ்க்கு ஹைட் வெயிட் எல்லாமே சூப்பராக இருக்குது டேடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படி போயிட்டாரப்பா. அப்பா அவர் சிரிக்கிறார் நான் சொன்னதை கேட்டுட்டு. டேடி டேடி திருப்பி போங்களேன் டேடி, டேடி இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அப்புறம் மகா என்ன மகா அப்படின்ட்டு திருப்பி எங்கள் அப்பா வண்டியை யூட்டன் அடிச்சுட்டு வந்துட்டு சிரிச்சுட்டு போகிறார். அந்த போலீஸ் டவுட்டுக்கும் புரிஞ்சிருச்சு, ஏன்னா நான் அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்பாவும் ஏதோ சிரிக்கிறேன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நான் ஒன்று அப்பாட்ட எனக்கு தோணுனதுமே அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். அப்பாவுக்கு அது புரிஞ்சிருந்தது, இந்த வயசில் இப்படி தோணும் அப்படின்ட்டு. அப்பா உடனே வந்துச்சு என்ன பொண்ணுனே அப்படிலாம் சொல்லியிருந்தாருன்னா அது எனக்குள்ள ஒரு கில்ட்டோ ஷேமோ கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணியிருப்பேன், அப்பாவுக்கு தெரியாமல் அடுத்த தடவை ஓரக்கண்ணில் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு நேச்சர் எனக்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ தெரியாமல் பண்ணணும், இல்லைன்னா இது வந்து ரொம்ப அசிங்கம் அப்படின்ட்டு அந்த மாதிரி யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி மாறி இருக்கலாம். அது திருப்பி நான் சொன்னது அப்பா திருப்பி கூட்டிகிட்டு போய் பார்த்தாச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்க்கணுன்னே தோணல. அது தொடர்ந்து நான் சில நேரம் டியூஷனுக்கு அந்த பக்கம் கடந்து போகும்போது சரி, அவர் இந்த போலீஸ் டவுட்டை ஞாபகம் வச்சு அவர் என்னை உத்து பார்த்தாரு. நான் கண்டுக்கவே எனக்கு அதுக்கப்புறம் தோணவே இல்லை அந்த மாதிரி அவரை பார்க்கணுன்ட்டு. நார்மலாக தெரியாமல் நல்லா இருக்காரு அப்படி ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி அப்படி ஒரு இதாக எனக்கு தோணலை. தெரியாமல் பார்க்கணும் இல்லை ஒரு அட்ராக்டிவாக இருக்கா அந்த மாதிரி எனக்கு தோணலை. பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இது எங்கள் அப்பாவுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அப்பா ஒருவேளை நினச்சிருக்கலாம் இது இன்னசென்ட்டாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்பா அது யதார்த்தமாக பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணனால எனக்கு லேட்டாக ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது, ஆமாம் இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணோம், திருப்பி நமக்கு அதை பார்க்க தோணல, அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக ஸ்பெஷலாக தோணலைங்கிறது. பேரண்ட்ஸ் இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணலாம், என்ன நீ திருப்பி திருப்பி அங்கேயே பார்த்துட்டு இருக்கு, இது அளவுக்கு மீறி போகக்கூடாது, அப்படிதான் இருப்பாங்க, நீ இன்னும் நிறைய பேரை பார்க்கணும், இதெல்லாம் கடந்து வரணும். அந்த மாதிரி பேரண்ட்ஸ் பாசிட்டிவாக கைட் பண்ணணும், அந்த பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க இப்போ கேட்குறவங்களும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அந்த எஜுகேஷனை கொடுங்க. நான் சொன்னது போல் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சின்ன பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு தெரியல, உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளைங்க, தெரிஞ்ச குழந்தைங்க யாராவது கூட ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அது கரெக்டாக டீல் பண்ணுற மாதிரி அதுக்குரிய மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அது சரியான ஆட்கள் கிட்ட நீங்க கொண்டு போறது, இல்லை அதை ப்ரேயர்ல ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி அதுக்குரிய மெச்சூரிட்டி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன பிள்ளைங்களுக்கும் வேணும், பெரியவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைங்க, பெண் குழந்தைங்க, தங்கச்சிங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். நான் சர்ச்சில் ஒரு ஃபாதர் கூட இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாரிஷ் ஆஃபீஸ்லேயே தான் செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது நான் இடையில எதுக்கோ வெளியே போயிட்டு வந்தேன், ஏதோ ஒரு ஃபேமிலி பர்சனலாக பேசணும்னு ஏதோ சொன்னாங்க போல், அப்படி தான் நினைக்கிறேன், இல்லை நானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேனான்னு தெரியல. சர்ச்சுக்கு போயிட்டு நான் திருப்பி ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கார், ரொம்ப அழகான ப்ளூ, ஒரு ஸ்கை ப்ளூனா காருக்கு இந்த அளவுக்கு தான் அந்த கலர் இருக்கணும், அது ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்கும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ஒரு கரெக்டாக ஒரு ஐடியல் ஸ்கை ப்ளூ அப்படி ஒரு அழகாக ஒரு கார் வந்தது. நான் ரொம்ப அட்மையர் பண்ணி இந்த காரை பார்த்துட்டு யாரா இந்த கார் வச்சுருக்கா அப்படின்ட்டு, யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இந்த கார் மாடல் டிசைன் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது, அது அழகாக இருந்தது பார்க்க, அது ஞாபகம் இருந்தது. நான் வெயிட் பண்ணுறேன், எப்படியும் ஃபாதரை தான் பார்க்க வருவாங்க, இல்லை சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண போவாங்கன்னு. இப்படி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல என்னோட டேபிள் அப்படி கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ தெரியும் கண்டிப்பாக யாரங்க மூவ் ஆனாலும். நானும் வெயிட் பண்ணுறேன். அந்த கார்லேருந்து அந்த பர்சன் இறங்கவே இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். எக்ஸாஜரேட் பண்ண வேணாம்னு நினச்சி நான் சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரமாச்சும் இருக்கும். மோர் தென் 1/2 அன் ஹவர் அந்த பர்சன் அந்த காரை விட்டு இறங்கவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் அப்புறம் ஃபாதர் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நான் சொல்லிட்டேன், அழகாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கார் வந்திருக்கு ஃபாதர், ஆனால் அவங்க யாருன்னே தெரியல, நானும் யாரா இவ்வளோ அழகான கார் வச்சிருக்கா, அவங்கள பார்க்கலாம் சொல்லிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது ஒரு நேச்சர் ஒன்று பார்த்துட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன், நீங்கள் அழகாக சிரிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த டிஷர்ட் அழகாக இருக்கு அங்கிள், அந்த மாதிரிலாம் நான் சொல்லிடுவேன். நான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா சொல்லலாம் எனக்கு இந்த கார் கலர் ரொம்ப பிடிச்சதுன்ட்டு. அதுக்காக எக்ஸைட்மெண்ட்டோட நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு, நானும் பார்க்குற ஃபாதர் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபாதர் ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணிட்டாரான்னு தெரில, சொல்லி 10 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அப்புறமேட்டு உங்களுக்கு தானே அந்த காரு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு, ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு, சாரி கட்டிட்டு வந்திருந்தா. ஃபாதர் சொன்னார், தங்கச்சி பாரு, இதுதான் சிஸ்டர், என்னோட செக்ரட்டரி, இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு, தங்கச்சிக்கு எனக்கு பர்த்டே அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
அப்படியா சந்தோஷம்னு விஷ் பண்ணிவிட்டு ஒரு பேசினேன், ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு அந்த பிள்ளை போயாச்சு. நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ்வலி நான் ஒர்க் பண்ணுறது ஒரு 2:30, அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு ஒன்று நான் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். வந்து ஒர்க் பண்ணி கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 5:30, 6 வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறது உண்டு. ஃபாதருக்கும் தெரியும், அவர் வந்து லஞ்ச் டைமுக்கு அவரோட ரூமுக்கு போயிடுவார், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பார். சில நேரம் யூஸ்வலி எப்பவுமே டெய்லி நாள் தவறாமல் என்னை சாப்பிட கூப்பிட்றது உண்டு. பரவாயில்ல எங்கேயோ சாப்பிடு, எதுக்கு வெளியே போய் சாப்பிட்றேன்னு நாள் தவறாமல் என்னை இங்கே சாப்பிடு, பரவாயில்ல என் கூட சாப்பிடுன்னு கூப்பிட்றது உண்டு. ஒரே கம்யூனிட்டி சிஸ்டர்ஸும் சாப்பிட்டுட்டோம் கூட அப்படின்ட்டு சொல்கிறது உண்டு. நான் வெளியே போய் தான் சாப்பிட்டுட்டு வருவேன். அது என்னவோ எல்லா நாளும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அதை நான் அவாய்ட் பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்து என்னவோ புதுசாக கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டா, நினச்சேன் போயிட்டாங்கன்ட்டு. ஃபாதர் அன்னைக்கு பார்த்து என்னைக்கும் இல்லாமல் கிளம்பு சீக்கிரம் டைம் அது கிளம்பு அப்படின்னார். ஏன் ஃபாதர் இன்னைக்கு அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு, ஏன் இப்படி ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை போதும் ஒர்க் பண்ணது, நான் ஆஃபீஸ் பூட்ட போகிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் சாவி எடுத்துகிட்டு போயிடுங்க, நான் போகிறப்ப எப்பயும் அப்படி தான் சொல்லுவார், நீ போகிறப்ப அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே லாக் பண்ணிவிட்டு போயிடு அப்படி சொல்லுவார். இந்த டோர் இருக்கும் இல்லையா, நம்ம அமுத்திட்டு அடைச்சிட்டா திருப்பி திறக்க முடியாது. நானும் சரி அப்படின்னு வெயிட் பண்ணி, என்ன ஃபாதர் புதுசாக இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு, சரி கொஞ்ச நேரம் இருங்க நான் இந்த ஃபைல் மட்டும் முடிச்சிடறேன் அப்படின்ட்டு உட்காந்து இவர் உடனே சாப்பிட போயிட்டாரு போல். ஃபாதரும் கொஞ்ச நேரத்தில் போயாச்சு. ஒரு 1 hour கழிச்சு திரும்பி வந்தார். ஏன்டா நீ இன்னும் கிளம்பலையா, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு பயங்கரமாக ரஷ் பண்ண, கிளம்பு போதும் கிளம்பு அப்படின்ட்டு, ஏன் என்னைக்கும் எல்லாமே இப்படி ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் உடனே, உங்களுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அதனாலயா அப்படின்ட்டு ஒரு விளையாட்டாக கேட்டுட்டு, கேட்டதுமே ஒரு மொழியே சரியில்லை. நான் வந்து கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஒரு மாதிரி முடிச்சுட்டு, என்ன கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு பேசினாரு. நான் எதுவும் நோட் பண்ணல, சரின்னு நான் கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு, இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஃபாதர் கிட்ட. நான் கிளம்புற டைமுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. அந்த பிள்ளை வந்த டைம் வந்து ஒரு 12 மணி போல் இருக்கும். ஒருவேளை லஞ்சுக்கு வந்திருக்கலாம். பார்த்தா வெளியே வர்றதுக்கே ஒரு 12:45 போல் ஆயிடுச்சு. இவங்க ஒரு லஞ்சுக்கு ஒரு 1-1:30 போய் சாப்பிட்டு நான் ஒர்க் முடிச்சு ஒரு 2:30 போனேன். எனக்கு சர்ச்லேருந்து வெளியே போகிறப்ப திடீர்னு சரி டிவைன் மர்சி டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிவைன் மர்சி ப்ரேயர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் சர்ச்சுக்கே போயிட்டு டிவைன் மர்சி ப்ரேயர் ஒரு 2:45 போல் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு 3:30 போல் நான் வெளியே வரேன் சர்ச்சில் இருந்துட்டு. பார்த்தா 3:30 நான் சர்ச்சில் இருந்து வரேன். 12 மணிக்கு வந்த காரு அங்கே தான் நின்றுட்டு இருக்குது. அன்னைக்கு அந்த கம்யூனிட்டியில் யாருமே கிடையாது. அங்கே இருந்தது அந்த ஃபாதர் மட்டும்தான். இப்போ புதுசாக அடுத்த சின்ன சாமியார் கெஸ்ட்டுன்னு வேறு யாருமே கிடையாது கம்யூனிட்டியில். ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸில் அந்த ஃபாதர் மட்டும்தான். சர்ச் கேம்பஸ்லேயே யாருமே கிடையாது. சர்ச்சும் டோர் வந்து லாக் ஆகிருந்தது. நான் உள்ளே போய் டிவைன் மர்சி ப்ரேயர் பண்ணிட்டு மறுபடியும் லாக் போட்டுட்டு நான் வெளியே வந்துட்டு கார் நின்று இருந்தது. சரி இன்னும் கெஸ்ட் இருக்காங்க போல் அப்படின்ட்டு, ஒரு லஞ்ச் டைமுக்கு வந்திருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ட்டு நான் சர்ச் இது கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ஏதோ புக் பண்ணியிருந்தேன். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி திரும்ப மேலே பார்க்குறேன். அந்த தனியாக ஒரு ரூம், எப்பயுமே ஒரு பில்டிங் இருக்குது, திடீர்னு தனியாக லைட்டு ஃபேன் எப்பயும் இல்லாத மாதிரி லைட் ஃபேன் எரியுன்னா நம்ம புதுசாக இருக்கும்போது பார்ப்போம் இல்லையா. பார்த்தா இப்படி க்ளோஸ் பண்ணும்போது மேலே கெஸ்ட் ரூமில் லைட்டு ஃபேன் ஆனில் இருக்குது. ஏன்னா ஃபேனோட காற்றுக்கு இப்படி ஆடும் இல்லையா ஸ்க்ரீனு, அப்போ லைட்டும் எரியுது ஃபேனும் ஓடுதுங்க புரிஞ்சது. கெஸ்ட் ரூம் எதுக்கு லைட்டு ஃபேன் எரியுது, யாருமே இல்லையே கம்யூனிட்டியில் அப்படின்ட்டு எனக்கு அந்த நிமிஷம் தான் ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக பட்டது, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னவோ சரியில்லை, ஏன்னா கம்யூனிட்டியில் யாரும் இல்லை, அந்த பொண்ணு எதுக்கு அன்டைமுக்கு வந்துட்டு போகிறா, நம்மளே எதுக்கு கிளப்பினான்னு அந்த நிமிஷம் தான் எத்தனையோ விஷயங்கள் என் மைண்டில் ஓடிச்சு. ஒரு மாதிரி சம்திங் ஃபிஷ்ஷி அப்படின்னு சஸ்பீஷியஸாக சில விஷயங்கள் இருந்தது. எனக்கு உடனே மைண்டில் எனக்கு தோணுது, ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் அந்த ஃபாதர் ஜட்ஜ் பண்ண விரும்பல, ஏதோ ஒரு பர்பஸாக இருக்கலாம். ஐ டென்ட் வாண்ட் டு ஜட்ஜ் ஹிம் ஆர் த பர்பஸ் ஆஃப் ஹர் கம்மிங், அது எதுவுமே நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை. ஆனால் சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது. உடனே எனக்கு மைண்டில் தோணுது, நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ பிரீத்திமான்னு. ஒரு துளி எனக்குள்ள அந்த ட்ரஸ்ட்டு அது வரைக்கும் அந்த ப்ரீஸ்ட் மேலே இருந்தது, ஒரு துளி எனக்கு குறைஞ்சது உண்மைதான். இங்கே சஸ்பீஷியஸாக இருக்கிற 5 விஷயங்கள் என்னென்னா, எதுக்கு நான் அஃபிஷியல் ஹவர்ஸில் அந்த பொண்ணு தனியாக வரணும், அது ஒன்று. ஏன் நான் அஃபிஷியல் ஹவர்ஸில் வரணும், எதுக்கு தனியாக வரணும். இன்னொன்று, வந்த பிள்ளை எதுக்காக அவ்வளோ நேரமாக காரை விட்டு இறங்கவே இல்லை. யூஸ்வலி வெளியே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி, அதில் பக்கத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி, அது ஒரு சர்ச்சுக்குள்ளே வரும்போது உடனே நம்ம இறங்கி போவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து ஒன்று ட்ரெஸ் பண்ணுறோம், இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது மொபைலில் ஏதாவது கால் இருக்குது அது மாதிரினா பரவாயில்ல. ஏன் ஒரு மோர் தென் ½ hour, ஒரு 3/4 மணி நேரம் போல் ஏன் காரை விட்டு இறங்கலை. இன்னொன்று, என்னைக்கும் இல்லாமல் எப்பயுமே சாப்பிட்டுட்டு போ, பரவாயில்ல இருந்துட்டு போ அப்படின்னு சொல்கிற ஃபாதர் எதுக்கு அன்னைக்கு பார்த்து என்னை ரஷ் பண்ணணும், கிளம்பு ஆஃபீஸ் போட்டு போகிறேன்னு எதுக்கு அன்னைக்கு என்னை ரஷ் பண்ணணும். 4வது விஷயம், கம்யூனிட்டியில் யாருமே இல்லை.
அது ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸில் தனியாக வந்த பொண்ணு எதுக்காக அலோவ் பண்ணணும்? அது ஒருவேளை கண்டிப்பாக லஞ்சுக்காக ஒருவேளை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அந்த பிள்ளை லஞ்ச் செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம் பர்த்டேங்கிறனால. லஞ்ச் சாப்பிட்டா என்ன ஒரு ½ இல்லை 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தனியாக வந்த பிள்ளையை எதுக்காக ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸ்குள்ளே அலோவ் பண்ணணும்? அவ்வளோ நேரம் அப்படி ஏதாவது பர்சனலாக பேசணும், ஆஃபீஸில் உட்காந்து பேசலாமே, எதுக்காக ஆஃபீஸ் லாக் பண்ணிட்டு போய் அங்கே ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸ்குள்ளே எதுக்காக அவ்வளோ நேரம் அலோவ் பண்ணணும்? இன்னொன்று சாப்பிட்டாங்க, இது எல்லாமே சரி, எதுக்காக கெஸ்ட் ரூம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்? இந்த 5 விஷயங்கள் வந்து இதில் சஸ்பீஷியஸாக இருக்க விஷயங்கள். இது எல்லாத்துலேயுமே எனக்கு இப்போ சம்திங் ஃபிஷ்ஷு. ஆனால் இதுக்குள்ளே நான் போக விரும்பல. அந்த ப்ரீஸ்ட் கிட்டேயும் நான் இதை டேரெக்டாக கேட்கல. ஏன்னா ஒரு நிறைய ட்ரஸ்ட் வந்து இவர் நல்ல சாமியார், நம்ம தப்பாக நினைக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ்வலி எப்பயுமே என்ன சொல்கிறது உண்டு, பரவாயில்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சிஸ்டர், இங்கே தான் கெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா சிஸ்டர்ஸ்க்கு அந்த அலவன்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு மினிஸ்ட்ரிக்கு இல்லை ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே இருக்க ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸில் கெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இல்லை ரிட்ரீட் ஹவுசஸில் ரூம்ஸ் வந்து சிஸ்டர்ஸ்க்கு அங்கே தங்கியிருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் இருக்குது. அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நான் என்றைக்குமே அங்கே இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அங்கே போயிட்டு அதில் உட்கார்ந்தது கூட கிடையாது. நான் அது எனக்கு என்ன பிடிக்கல. அப்போ மறுபடியும் என்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு நாள் கேட்டுட்டேன், அது எப்படி ஃபாதர் அப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை உங்கள் தங்கச்சியாக இருந்து பக்கத்து பங்கில் தானே உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே கெஸ்ட் ரூமில் தங்கிட்டு போன்னு சொன்னால் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா உங்களோட தங்கச்சி அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ உடனே அப்படின்னு நான் சொன்னார். சரி இல்லை நானாவே கூட இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபாதருக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் அவரை பார்க்க வரீங்க, திடீர்னு நான் கெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரேன், நீங்கள் அதை என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பிளசண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா அப்படின்னு அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. இங்கே என்னன்னா நான் கேட்குறது என்னன்னா, உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எதுக்காக மற்ற பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்க? இப்போ அந்த பிள்ளை பேரண்ட்ஸோட வந்திருந்தா இல்லை ஒருவேளை மேரீடாக இருந்தால் ஹஸ்பண்டோட வந்திருந்தானா பரவாயில்ல. சப்போஸ் அந்த பிள்ளை வந்து அங்கே இருக்கு, அவங்களும் யாரும் ஃபேமிலியாக இருக்கவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, எதுக்காக சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, என்னடா நம்ம வீட்டுக்காரிங்க நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப நேரமாக சர்ச்சுக்குள்ளே கேம்பஸ் எல்லாம் தேடி ஆளை காணோம். ஃபோன் பண்ணுறாங்க, மேலே கெஸ்ட் ரூமில் ஃபோன் அடிக்குது இல்லை, அந்த பிள்ளை மேலேருந்து இறங்கி வராங்கும்போது என்ன நினைப்பாங்க? பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்ஸாக ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பாக எந்த பேரண்ட்டுமே பிள்ளைய தனியாக அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, எந்த தங்கச்சியுமே இப்படி ஒரு ஃபாதரை பார்க்குறதுக்கோ இல்லை எந்த ஒரு அண்ணனையும் இப்படி பார்க்குறதுக்கு இப்படி தனியாக கண்டிப்பாக போக மாட்டான். எனக்கு என்னன்னா, அந்த பிள்ளை ஒருவேளை இதை ஃபியூச்சரில் ரியலைஸ் பண்ணானா அந்த பிள்ளைக்குள்ளே எந்த அளவுக்கு கில்ட் இருக்கும், ஐயோ நம்ம ஒரு தடவை அப்படி இருந்தோமே, ஒரு தடவை நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒருவேளை இந்த பிள்ளை கில்ட்டாக இருக்கலாம். இல்லை ஒருவேளை இந்த பிள்ளை இதனால அசால்ட்டாக எடுத்து வேற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸாக ஒரு பழக்கம் வந்து கூட படிக்கிற கலிகாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ப்ரீஸ்டாவே கூட இருக்கலாம். அப்போ கேஷுவலாக இந்த பிள்ளை இருக்கும்போது போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ அந்த பிள்ளைய ஒருவேளை தப்பானவங்களா இருந்தால் அப்யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுறது? இல்லை அந்த பிள்ளை இதையே ரொட்டீன் வச்சுட்டு அடுத்தடுத்து இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் என்னதான் சேஞ்ச் இருக்கும்? இந்த விஷயத்த நான் அந்த ஃபாதர் கிட்ட கேட்டேன். இது நான் டோட்டலி மறந்து போயிட்டேன் மக்களே, எனக்கு இது ஞாபகம் இருந்திருக்காது. ரீசெண்டாக நான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி சர்ச் டோர் வெளியே அடைச்சிட்டு நான் உள்ள வீடியோஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போது வந்துட்டு அவ்வளோ கலாட்டா, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா, அது எப்படி சர்ச்சுக்கு அதை வெளியே போட்டிட்டு உள்ள வீடியோ எடுப்பேன், அது எப்படி என்கிட்ட கேட்காம பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே ஞாபகம் வந்தது. பூட்டி இருக்கும்போது உள்ளே இருக்கிறது, அப்போ எதுக்கு பூட்டி இருக்கும்போது உள்ளே இருக்கணும்? யாருமே இல்லாதப்ப அப்படின்ட்டு கேட்கும்போது, யாருமே இல்லாதப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நான் உள்ள சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே இல்லாதப்பங்கும்போது அப்போ எதுக்கு யாருமே இல்லாதப்ப, கம்யூனிட்டியில் யாரும் இல்லாதப்ப இந்த பிள்ளையை உள்ளே விடணும்? இந்த மாதிரி எனக்கு அப்போ தான் இந்த விஷயமே ஞாபகம் வரும். அது வரைக்கும் நான் மறந்து போனது. அப்போ ஒரு ப்ரீஸ்டாக இத்தனை கண்ட்ரோல் இருக்குது, யாரோட பர்மிஷனோட பிள்ளைய உள்ள விடுவீங்க? அப்போ தனியா ஒரு பொண்ணு வந்து ப்ரீஸ்ட் ஹவுஸ்க்குள்ள கெஸ்ட் ரூம் நீங்க கொடுக்கறது அது தப்பா? இல்ல ஒரு சிஸ்டர் சர்ச்சுக்குள்ள வந்து கதவை அடைச்சிட்டு ஆண்டவருக்காக பாட்டு பாடுறது அது தப்பா? அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷ் ஆட்டிடியூட் இருக்கும். இதில் வேற என்கிட்ட பேசும்போது அந்த ஃபாதர் என்கிட்ட கேட்குறாரு, இப்போ சர்ச்சுக்குள்ள தனியாக இருக்க யாராவது உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, இல்லை துணியை பிடிச்சி எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களை ஆண்டவர் ஒரு ப்ரீஸ்ட்ன்ற ஒரு தகுதியோட ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு, எதுக்கு உள்ள இருக்கிற சாக்கடை புத்தி இப்படி வெளியே கொட்டுறீங்க? எனக்கு அந்த நிமிஷம் ரொம்ப நான் ஒரு கூனி குறுகி நின்னேன். திடீர்னு ஒரு சாமியார் வந்துட்டு திடீர்னு யாராவது வந்துட்டு தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா இல்லை துணியை பிடிச்சி இழுத்தாங்கன்னா சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்றதுக்கு தான் வருவாங்க சர்ச்சுக்கு. அது எப்படி ப்ரேயர் பண்ற இடத்துல கூட நாங்கள் நம்பிக்கையா நிம்மதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியாது, அங்கே கூட யாராவது தப்பா நடந்துக்குவாங்க, எப்படி இப்படிலாம் தாட் வரும்? எப்படி இந்த மாதிரிலாம் சீப்பாக யோசிக்க தோணும்? அதை வேற வெளியே வேற சொல்லி வேற காட்டுறீங்க. இந்த விஷயங்கள்லாம் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அவங்களோட தங்கச்சியா இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இதை யாரோ ஒரு பொண்ணா இருந்தா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா தே வில் மேக் யூஸ் ஆஃப் இட். பிள்ளைங்களா தெரிஞ்சுக்கோங்க, தங்கச்சிங்கிறது மக மாதிரிங்கிறது அண்ணன் மாதிரி அப்பா மாதிரி, இது எல்லாமே அவங்களுக்கு உட்பட்டவங்க, அவங்கள சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்க செய்யறது வேற எப்பயுமே வேறதான். சொந்த பிள்ளை மாதிரில சொந்த தங்கச்சி மாதிரின்னு எல்லாருமே நடத்த மாட்டாங்க. உண்மையாவே அப்படி தங்கச்சியா இல்லை மகளா பாக்குறவங்க நல்ல கைடன்ஸ் கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வேணும்னா ஒரு சிலர் என்னனாலும் எப்படினாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை வந்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயத்துல வேற ஒரு ரவுடிசம் நடக்கு, ஏன் அவர் இப்படி பிஹேவ் பண்றாரு, தேவையில்லாம எதுக்கு ரவுடிசம் இங்க காட்டுறாரு அப்படின்ட்டு அந்த ப்ரீஸ் கிட்ட நான் கேட்கும்போது, நான் கண்டிப்பா இதை தட்டி கேட்டிருப்பேன், அதுக்கு நீ என்கிட்ட நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. நல்லா இருந்திருக்கணும்னா எப்படி, இந்த மாதிரி கெஸ்ட் ரூம் தங்குற மாதிரியா, எப்படி ப்ரீஸோட ஆட்டிடியூட் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பிள்ளைங்களா தெரிஞ்சுக்கோங்க. அது அங்கே இருக்க ஒரு டிசிப்ளின் இஷ்யூ நான் அங்கே கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு இல்லை எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், நீயார் அதெல்லாம் கேட்கறதுக்கு, இனிமேல் நீயெல்லாம் கேட்கக்கூடாது, அப்புறமேட்டு என்னது வெறும் சர்ச்சுக்கு வர்றது ப்ரேயர் பண்ணிட்டு போகிறதுன்னு நிறுத்திக்கும். கண்டிப்பாக சிஸ்டர் அவ்வளோதான் செய்வாங்க. ஒரு சிஸ்டர் சர்ச்சுக்கு வராங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கும் மக்களுக்கும் தேவையானது செய்வாங்க. இதுக்காக தான் ஒரு சிஸ்டர் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து காரில் வந்துட்டு ஒளிஞ்சிருந்துட்டு கெஸ்ட் ரூமில் தங்கி இருந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்க முடியாது. அப்போ அதுக்கு நீ என்கிட்ட நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி உங்ககிட்ட க்ளோஸாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா கேள்வி கேட்பீங்க. அப்போ ஆண்டவர் இதுக்காக தான் பண்ணிடலாம இருக்கிறாரா? இந்த மாதிரி செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்ஸை குருக்கள் மாற்றிக்கணும். அண்ட் ஏற்கனவே நாம் பார்த்தது போல் எனி டைம் தெர் இஸ் அ ஃபால், நான்லாம் தப்பே செய்ய மாட்டேன், நான்லாம் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ட்டு நான் மற்றவங்க மாதிரி இல்லைன்ற அந்த ஒரு ப்ரைடில் இருக்க நான் கரெக்டாக இருந்துப்பேங்கிறது தான் நம்ம எல்லாருமே விழுவோம். பிள்ளைங்களா ஈவன் பசங்க யங் ப்ரீஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த தேவையில்லாத விஷயங்கள் அறநெறிக்கும் இந்த சமுதாயமும் குடும்ப நெறிகளும் ஃபேமிலி வேல்யூஸ் இல்லை சோஷியல் வேல்யூஸ் இல்லை சர்ச்சினுடைய வேல்யூஸ் ரிலிஜியஸ் வேல்யூஸ் இது எல்லாத்துக்குமே அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அகெயின்ஸ்ட் மொராலிட்டி, அறநெறிக்கு அகெயின்ஸ்டாக இருக்க எதுவுமே இந்த தனியாக பண்ணுறது, பப்ளிக்காக தெரியக்கூடாது, மற்றவங்க தெரியாமல் மறைச்சு பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். இது சரியானதாக போய் முடியாது, அது சரியானதாக இருக்காது. ஆண்டவரோட பார்வையிலையும் சரி, மக்களுடைய அந்த டிக்னிட்டிங்கிறத பொறுத்தும் இருக்குது. அந்த பிள்ளைக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. அவள் ஆண்டவரோட பிள்ளையா, அவள் இன்னொருத்தருக்கு மனைவியாகிற பிள்ளை, இல்லை இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கிற பிள்ளை. எந்த பையனாவது ஏற்றுக்குவானா, ஒய்ஃப் வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இப்படி இருக்கா, இல்லை என்கிட்டயே வந்துட்டு ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச தம்பிக்கோ யாருக்கோ அந்த பிள்ளையை பார்த்துருக்காங்க, அப்ப என்கிட்ட காட்டும்போது நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேனா இல்லை, இந்த பிள்ளைய அன்னைக்கு அப்படி பார்த்தோமே அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அந்த பிள்ளைக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அவளுக்கு ஆண்டவரோட பிள்ளையா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஷி ஹேஸ் ஹர் ரைட். அந்த பிள்ளை தப்பா வரலாம், அவளுக்கு ஒருவேளை லோன்லினஸ்ஸா இருக்கலாம். அவ்வளோ பெரிய பிள்ளை அந்த வயசுல பர்த்டே அன்னைக்கு மோர் தென் ஹாஃப் அ டே அவ்வளோ தூரம் காரை ஓட்டிட்டு வந்து அவ்வளோ நேரம் இருந்து பார்க்குறான்னா எந்த அளவுக்கு அவளுக்கு லோன்லினஸ் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு பேசுறது பழகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் அன்லோட ஃபீல் பண்ணியிருக்கிற பிள்ளையா இருக்கும். இந்த மாதிரி நிறைய துறவிகளுக்குள்ள நிறைய இப்படி போயிட்டு இருக்குது. திருச்சபை இதை கொஞ்சம் அட்டென்ஷன் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி லோன்லினஸ்ல இருக்கவங்க, இல்லை அன்பு கிடைக்காம இருக்கவங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையோட வர கொஞ்சம் வல்னரபிளா இருக்க பிள்ளைங்களை, ஆண்களையும் சரி பெண்களையும் சரி மிஸ்யூஸ் பண்றது இது ரொம்பவே தப்பான விஷயம். என்னதான் தங்கச்சியா இல்லை மகளாவே பார்த்தாலும் கூட அகெயின்ஸ்ட் மொராலிட்டி இதெல்லாம் நடக்கிறது கண்டிப்பா தப்பு தான். நமக்கு கவர்மெண்ட்டும் ஆல்ரெடி கொடுத்துருக்கு இந்த விஷாகா கைட்லைன்ஸ், விஷாகா கமிட்டி ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான இந்த ஹாரஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு கமிட்டி இருக்கணும்னு கவர்மெண்ட்டும் ரூல் கொடுத்துருக்கு. சர்ச்லேயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கிறது ரொம்பவே நல்லது. எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. தப்பு பண்றவங்க வந்து இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே அந்த பொண்ணு சொன்னா அவளுக்கு தான் அசிங்கம், நீ அதை சொன்னா உனக்கு தான் அசிங்கம்னு மிரட்டி அதை அட்வான்டேஜ் எடுத்து தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு விஷயம். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க சொல்லணும்னு நினைச்சாலும் எங்க போய் சொல்லுவாங்க? பிள்ளைங்களா, தங்கச்சி பிள்ளைங்களா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயமா நீங்க போய் எங்க பேசினாலும் அது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நியாயம் கிடைக்குமாங்கிறத சொல்ல முடியாது. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதுக்கான நியாயம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பிஷப் ஹவுஸ்க்கே ஃபோன் பண்ணிங்கனாலும் கூட அப்போ ஃபோன் பண்ணி எடுக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் வேணால் வேறு பேரிஷ்க்கு மாறி போய்க்கோங்க, நீங்கள் வேணால் வேறு இடத்துக்கு போய்க்கோங்க அப்படி வேணால் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று லெட்டர் எழுதுறீங்க, இல்லை இமெயிலே எழுதுறீங்கன்னா கூட அதை வந்து பிஷப்க்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஃபாதர் இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நிமிஷம் அந்த சம்மந்தப்பட்ட தப்பு பண்ண ஃபாதர் கிட்ட வந்து நமக்கு கால் வரும், ஏன் அங்கே போய் எழுதுனீங்க, என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல, இனிமேல் எதுக்குமே என்கிட்ட வராதிங்க, வேற ஒரு பீஸ்ட்டை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறது அதட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இது நிறைய இடங்கள் இருக்கு. திருச்சபை தயவு செஞ்சு இதில் கொஞ்சம் அட்டென்ஷன் எடுத்து இதை ஃபோக்கஸ் பண்ணணும். பிள்ளைங்க, பாதிக்கப்படுற பிள்ளைங்க இல்லை சிஸ்டர்ஸாகவே கூட இருக்கலாம், இல்லை ஹாரஸ் ஆகுறவங்க, அப்யூஸ் ஆகுறவங்க, இல்லை த்ரெட்டன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இந்த விஷாகா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி விஷாகா கமிட்டி மாதிரி திருச்சபைக்குள்ள ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பெண்களுடைய பாதுகாப்புக்காக நிச்சயமாக தேவை. இப்போ நான் இதை ஷேர் பண்ணதுக்கான ரீசன் இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இந்த மாதிரி இன்னசென்ட்டாக இருக்க பிள்ளைங்க, இல்லை லோன்லினஸில் இருக்கவங்க, இல்லை அன்லோடாக இருக்கிற பிள்ளைங்க, அன்பு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல், கணவன் கிட்ட இருந்தோ குடும்பத்துக்கிட்ட இருந்தோ சரியான அன்பு கிடைக்காத இப்படி இருக்கிற பிள்ளைங்களை அவங்களோட இன்னசென்ஸையோ அவங்களுடைய சூழ்நிலையையோ வீக்னஸையோ இப்படி இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. வேலை செய்யற இடங்கள்லயும் சரி, பல இடங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. மக்களை வழிநடத்துறது, துறவிகளாக தவறி போறவங்களை வழிநடத்தி நெறிப்படுத்தி கொண்டு வர்றது அந்த ஆயனுக்குரிய பொறுப்பு தான் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அந்த ஒரு கைட் பண்ற இடத்துல இருக்கிற நாமளே அவங்கள தவறான வழி கொண்டு போறது, அவங்கள மிஸ்யூஸ் பண்றது, இல்லை மிஸ்லீட் பண்றது, இது வந்து ரொம்ப தவறான விஷயம். கண்டிப்பா தப்பு தான் நடக்குது, இல்லை தப்பு தான் செஞ்சாங்க, தப்பான நோக்கத்தோட செஞ்சது அப்படின்ட்டு இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் இட். ஆனாலும் அந்த எந்த பர்பஸாகவும் இருக்கலாம், அந்த செஞ்சதே தப்பு. ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸ்னா அதுக்குன்ட்டு ஒரு டிக்னிட்டி இருக்குது. அதுக்குன்னு ஆலயம் எந்த அளவுக்கு தூய்மையானதோ, ஆலயத்தினுடைய சாங்டிட்டி, அந்த தூய்மை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்கணுமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக குருக்களையும் நாம் ஆண்டவருடைய பர்சனில் தான் பார்க்குறோம். இந்த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி தான் நம்ம குருக்களையும் பார்க்குறோம். அந்த குருக்களுடைய இல்லத்துக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஹை டிக்னிட்டி இருக்குது. அந்த டிக்னிட்டியையும் பாதுகாக்கணும். இது தேவையில்லாதது, நான் கரெக்டாக இருப்பேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் தங்கச்சியாக தான் பார்ப்பேன், நான் மகளாக தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது ஏதோ எல்லா டைமே ஒரே மாதிரி இருக்காது. எனி டைம் தெர் இஸ் அ ஃபால். அது நாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். இறைவார்த்தையிலேயே நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10:12, தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். நான் கரெக்டாக இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் எல்லாரையுமே என் பிள்ளைங்களை தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மெதப்போடு இருக்கிறது, இது வந்து ரொம்ப தவறான போக்கு. நான் பலவீனமாக இருக்கு, நான் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், எனி டைம் தெர் இஸ் அ ஃபால். அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய மனுஷங்க, பெரியவங்கன்ற பேரை நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு சார் எப்படின்னா, கோயில்கிட்ட வீடு இருக்குங்கிறதுக்காக போட்டு ட்ரௌசரோட வந்துடுவாங்க காலையிலேயே. அது முட்டிக்கு மேலே அந்த ட்ரௌசரை போட்டுட்டு, அது ஒரு சர்ச், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கூட இருக்காது. உங்களுக்கு வீடு சர்ச் பக்கத்தில் இருக்குதுன்னா நீங்கள் அப்படி வந்துட்டு ஒரு சர்ச்சில் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு நாகரிகம் கிடையாது. அது பெரியவங்களாக உங்கள் உடம்புக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க சர்ச்சுக்கு வரும்போது. இந்த பக்கத்தில் வீடு இருக்குது அங்கேயே இருக்குன்ட்டு இந்த ஷார்ட்ஸ் போட்டுட்டு வர்றது, அது முட்டிக்கு மேலே ஷார்ட்ஸ் போட்டு வர்றது, நைட்டி போட்டு வந்து நிற்கிறது, இது அகெயின்ஸ்ட் மொராலிட்டி. அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது. அந்த ஒரு குரு முன்னாடி நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் முன்னாடி எப்படி நின்று பேசுகிறீங்க, ஆண்டவரோட பிரசன்னத்தில் ஆண்டவரோட இடத்துல எப்படி வந்து நிற்கிறீங்க, இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ். நாங்கள் சாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அது எப்படி சாமியார் அப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சாமியார் கிட்ட போய் இனிமேட்டு அவங்கள சர்ச்சுக்குள்ள வர விடாதீங்க அப்படின்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு உள்ள வரக்கூடாதுன்னா என்ன, வெளியே உட்காந்து கேட்ல உட்காந்து ப்ரே பண்ண போறேன், இல்லை ரோட்ல ஏதாவது மூலையில உட்காந்து நான் ப்ரே பண்ணிட்டு முட்டி போட்டு ப்ரே பண்ண போறேன். கேட்டாங்கன்னா நான் இப்படி ஆச்சுன்னு சொல்ல போறேன். யாருக்கு அசிங்கம்? ஃபாதருக்கு தான் அசிங்கம். நான் போய் வெளியே உட்காந்து ப்ரே பண்ணா நீங்க உள்ள விடலனா. இதை வந்துட்டு யாரையோ பேசுறாங்க அப்படின்னு நினைக்காம, நம்ம வீட்டு பிள்ளையே இந்த மாதிரி யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு கெஸ்ட் ரூம்குள்ள உட்கார வச்சிருந்தா நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்க ட்ரை பண்ணுங்க, பழகிக்கோங்க. ஒழுக்க முறைகள் இல்லாமல் இருக்கிறது, இந்த இன்ஜஸ்டிஸ், இன்டிசிப்ளின் இது இருக்கிற இடங்கள்ல நிச்சயமாக அமைதி இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த அமைதி டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும். அது செய்கிறவங்க எத்தனையோ செய்யலாம், வேலைங்க நான் இதை செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் எல்லாத்தையுமே செய்யலாம், உள்ள நிம்மதி இல்லாமல் தான் அவங்க இருக்க வேண்டி இருக்கும். எந்த இடத்துல இன்ஜஸ்டிஸும் இன்டிசிப்ளினும் இருக்கும் அங்கே அமைதி இருக்காது. நாம் ஆண்டவருக்குரிய நீதியையும் மக்களுடைய மாண்புக்குரிய அவங்களுடைய உரிமைகளையும் நாம் கொடுக்கும்போது தான் அந்த இடத்துல தான் நிச்சயமாக அமைதி இருக்கும். மற்றது எல்லாமே ஏழைங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போதோ, பக்கத்துல ஒருத்தங்க சிக்கா இருக்கும் போதோ,
இல்லை வேற ஏதோ பிரச்சனை ஒருத்தவங்க துடிக்கும் போதோ நாம மட்டும் எங்கள் வீட்டில் திருவிழா கொண்டாட்டோன்னு பார்ட்டி கொண்டாட முடியாது. அந்த ஒரு நிறைவான சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த மொமெண்ட்டுக்கு வேணா ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். நிச்சயமாக அது நம்முடைய இன்னர் பீஸை பாதிக்கும். நாம இருக்கிற இடமும் சரி, நம்ம கூட இருக்கவங்களும் சரி, அந்த நிம்மதிங்கிறத ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு நாள் அந்த ஃபாதரோட ஒரு கான்வென்ட்ல பூசைக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டு வந்தாரு, ஒரு அந்த கான்வென்ட்ல நிறைய நார்த் இந்தியன் பிள்ளைங்களை தேடி சிஸ்டர் ஆகிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அதை சொல்லும்போது ஒரு வார்த்தை அசிங்கமா சொன்னாரு. என்னன்னா, எப்படியோ நார்த் இந்தியாவிலேருந்து அத்தனை பிள்ளைங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்களா, பிள்ளைங்க ஒன்று அப்படியே லட்டு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னாரு. நான் இப்போ பிள்ளைங்களை பார்க்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல அப்படியா அவ்வளோ பிள்ளைங்க கிடைச்சாங்களா அப்படின்னு நான் கேட்டுட்டு போயிட்டு அப்புறமேட்டு வரும்போது ரிட்டர்ன் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சோ சொன்னேன், ஆமாம் ஃபாதர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு, எப்படி அத்தனை குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைங்க லட்டு மாதிரி இருந்துச்சுங்க தான், ஆனா அது எப்படி நீங்க சிஸ்டர் ஆகிறதுக்கு கூப்பிட்டு வந்த பிள்ளைங்களை போயிட்டு லட்டு மாதிரி இருந்துச்சுங்கன்னு சொல்லுவீங்க. இதே உங்க வீட்டு பிள்ளைங்களா இருந்தா, உங்க கூட பிறந்த எனக்கு 2 தங்கச்சி இருக்கு, 2 அக்கா இருக்கு, 2 லட்டு மாதிரி இருக்கும், இல்லைன்னா என் மக 2 பேர் இருக்காங்க, என் 2 மகளுங்களும் லட்டு மாதிரி இருப்பாங்க, அப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்களா, அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் அப்ப கேட்டேன். இதெல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது பிள்ளைங்களா. இதே ப்ரீஸ்ட்டு அவர் யூஸ்வலி எல்லாரையுமே செல்லக்குட்டின்னு கூப்பிடுறது உண்டு. வந்த புதுசாக செல்லக்குட்டிங்கும் போது எனக்கு என்னவோ பிடிக்கல என்னடா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு நாள் கல்யாணமானவங்க பிள்ளைங்க பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க, பிள்ளைங்க 6th 7th அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களையே செல்லக்குட்டின்னா கூப்பிடுமா, சரி ஒரு நேச்சர் அப்படின்னு நான் கொஞ்சம் பாசிஃபை ஆயிட்டேன். இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்லிட்டேன், அது என்னது அது செல்லக்குட்டின்னு கூப்பிடுறீங்க, எனக்கு என்னவோ பிடிக்கல, பேர் சொல்லி கூப்பிடுங்க, என்ன சிஸ்டர்னு சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அவங்க நேச்சர் அப்படி இல்லை, எல்லாரையும் அப்படி கூப்பிடுறாங்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுறதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தான் சொல்றேன் பிள்ளைங்களா, உங்க வேல்யூஸ்க்காக நில்லுங்க, ஸ்டாண்ட் ஃபார் யோர் வேல்யூஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அன்பிளசண்டா இருக்குதுன்னா டோன்ட் கிவ் பெர்மிஷன் ஃபார் தட், உடனே நோ சொல்லுங்க, இல்லை பிடிக்கல அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. இல்லை ஆஸ்க் வை, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேளுங்க. இதே வேற எங்கேயாவது மினிஸ்ட்ரிக்கு எங்கேயாவது போயிருக்க, ஒரு ஸ்லம்லயோ எங்கேயோ ஜனங்களோட மினிஸ்ட்ரி பண்றதுக்கு திடீர்னு செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டா ஜனங்க யோசிப்பாங்கல்ல, ஒரு கடையில் ஏதாவது பூசைக்கோ டெக்கரேஷனுக்கோ திங்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க கடையில் செல்லக்குட்டின்ட்டா யோசிப்பாங்களேன்னு சிஸ்டர் செல்லக்குட்டிங்கிறாங்க அப்படின்னு. அதான் சமூகம் இந்த அறநெறிக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வராது, சிலது சரிப்பட்டு வராது அப்படிங்கும்போது we should avoid it. அது எல்லாரையுமே அப்படி கூப்பிடுறது காமனாக இருக்கிற அவங்க நேச்சர் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கும்போது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்டுட்டு. ஒரு சின்ன சாமியாராய 1 வருஷம் தான் ஆயிருந்திருக்குது. ஒரு பங்குக்கு வந்திருக்காரு. ஒரு எல்கேஜி குழந்தை பூசை முடிஞ்சிட்டு வந்து பிளஸ்ஸிங்க்கு நிற்கிறாங்க அம்மாவோட. குழந்தைகிட்ட நீ என்ன தானே சைட் அடிச்சுட்டு இருக்கிற, என்னையே தானே நீ பார்த்துட்டு இருக்க, நீ சைட் அடிக்கிறதானே என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன வார்த்தை பேசுறீங்க, எங்கேருந்து வருது இதெல்லாம் ப்ரீஸ்குள்ள? அது ஒரு எல்கேஜி குழந்தை. இப்போ பெண்கள்னாலே ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சா என்ன? அது ஒரு குழந்தை, ஆண்டவரோட சாயலை தான் நம்ம ஒவ்வொருத்தரையுமே பார்க்கணும். அதுவும் குழந்தைங்க they are very pure and divine, எந்த ஒரு மாசு கள்ளம் கபடமும் இல்லாத பிள்ளைங்க. அந்த ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் சைட் அடிக்கிற என்ன வார்த்தை இதெல்லாம், இல்லை லட்டு மாதிரி இருக்காங்க பிள்ளைங்கிறதெல்லாம். பெண்களை எதை வச்சு டிஸ்கிரைப் பண்றீங்க, இந்த லட்டு இந்த மாதிரி சைட் அடிக்கிறியாங்கிறத என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றீங்க? இறை வார்த்தையும் நமக்கு சொல்றது அதானே. எபேசியர் 4:29 நாம பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் நாவிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை நாம பார்க்கிறோம். கெட்ட வார்த்தைங்கிறது போக இந்த மாதிரி தேவையில்லாம அசிங்கமான பேச்சுங்க, இது மாதிரி கேட்கறதுக்கு நமக்கு சகிக்காத வார்த்தைகள்லாம் பேசுறதும் கடவுளுக்கு உகந்தது கிடையாது. லெட் யுவர் வேர்ட்ஸ் பி கிரேஷியஸ், லெட் யுவர் வேர்ட்ஸ் பி கிரேஸ்ஃபுல், அதை தான் இறை வார்த்தையை சொல்லுது. அதுக்கு அடுத்தது எபேசியர் 5:4 நாம பார்க்கிறோம், entirely out of place is obscene, silly and vulgar talks. இதெல்லாம் தான் வல்கர் டாக்ஸ்ங்கிறது. இப்போ ஏதோ யூத் பசங்க, சின்ன பசங்க அப்படி வளர்ந்துருமோ அந்த வயசுல பேசுவாங்க. சரி, சாமியார் ஆயிட்டு ஒரு சாமியார் வாயில அது ஒரு எல்கேஜி குழந்தைக்கு எப்படி அந்த வார்த்தை வரலாம்? அப்போ ஒரு எல்கேஜி குழந்தையவே பார்த்து நீ என்ன சைட் அடிச்சியான்னு கேட்கும்போது, கேட்டிசம்ல இருக்க பெண் குழந்தைங்க 10th வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கிட்ட எல்லாம் எப்படி பேசுவீங்க?
தயவு செஞ்சு ஒருத்தர் ஆண்டவரோட சாயல்ல பார்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு விஷயமே நம்மள்ட்ட ஒரு சேஞ்ச் வரணும். இல்லை நான் கடவுளுக்காக இந்த விஷயம் செய்ய மாட்டேன், நான் இதை விட்டு கொடுக்குறேன், இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு செய்யும்போது அது கடவுள் மேல நமக்கு இருக்க அன்புக்காகவும் இல்லை அந்த மக்கள் மேல அவங்க ஆண்டவரோட சாயல் இருக்காங்க, நாம் டிசர்வ் த டிக்னிட்டி, நாம் அவங்கள மதிக்க கடமைப்பட்டிருக்கோங்கிற அவங்க மேல ஒரு அன்பினால நமக்கு அந்த ஒரு மாற்றம் ஏற்படும். நான் மற்ற டாக்ஸ்லயுமே சொல்லியிருக்கோம், ஆல்வேஸ் பி ட்ரிவன் பை லவ். அன்பினால உந்தப்பட்டவங்களா இருக்கணும். ஒவ்வொரு விஷயமே நம்மள்ட்ட ஒரு சேஞ்ச் வருது, இல்லை இந்த விஷயம் நான் செய்ய மாட்டேன் இல்லை மாத்திக்கிறேங்க போது அது அன்பினால செய்யப்படும் போது அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ள முழுமையானதாக அமையும். எப்பயுமே அன்பினால உந்தப்பட்டவர்களாக இருப்போம். அந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படி சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்டது அந்த அம்மா மனசு கஷ்டமாயி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து ஹஸ்பண்ட் கிட்டே அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃபாதர் இப்படி சொல்றாரு இவளை போயிட்டு அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்டும் இரிட்டேட் ஆயிருக்காரு. ஜனங்க எவ்வளோ விஷயங்களை பார்த்து சகிச்சுக்கிட்டு பொறுத்து தான் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சீங்கிற மாதிரி ஒரு உணர்வை நாம கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு நம்ம ஏதோ பெரிய ஆளுங்க, நம்ம தான் அப்படியே உயர்ந்தவங்கிறது கிடையாது. மற்றவங்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாரு, மற்றவங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போ, சரியான விஷயங்களை செய்யறதுக்கு நீ ஒரு ரோல் மாடலா இருந்து ஒரு ரோல் மாடல் செட் பண்ணு. அது மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை பிரிச்சு எடுத்து அழைக்கிறது அவரோட பணிக்காக. அவரோட பணியில இருக்க நம்ம வாயில இப்படியெல்லாம் வார்த்தை வந்துட்டு இருந்தா எப்படி? மக்களே, பிள்ளைங்களே, தம்பி தங்கச்சிங்களா, நான் மறுபடியும் சொல்றதான், எல்லாரையுமே நம்ப வேணாம். இந்த அன்புன்ற பேர்ல அன்புதான் அன்புதான் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கவங்க உண்மையாவே அவங்களுடைய செயல்கள்ல பேச்சுலலாம் அன்பு இருக்கான்ட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றது சோதித்து அறிங்கள், டெஸ்ட் தி ஸ்பிரிட்ஸ், அப்படிதான் இறைவார்த்தையை நமக்கு சொல்லுது. 1 யோவான் 4:1 அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். Beloved, do not believe every spirit, test the spirits. இறைவார்த்தையும் நமக்கு அறிவுறுத்துறது அதுதான். ஒருத்தர் போலி இறைவாக்கினராங்கிறது அவங்களுடைய செயல்களை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இறைவார்த்தையை நமக்கு கைடன்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆவியானவர் உள்ளிருந்து உணர்த்துவாரு. அதுக்கு நாம ஆண்டவரோட கனெக்டா இருந்திருக்கணும். எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில நாம பழகிறவங்க, நம்ம கூட சம்பந்தப்பட்டிருக்கவங்க ஒவ்வொருத்தரையுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க நாம ஏத்துக்கிட்டு அவங்களோட நாம ஒத்து வாழறதுக்காக நமக்கு ஆவியானவருடைய அருள் தேவைப்படுது. அதே போலவே நம்ம சில தவறான உறவுகள் இருந்து, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து, ஏற்கனவே சொன்ன அந்த 3 கேரக்டர்ஸ், இந்த பொறுக்கித்தனம், பஜாரித்தனம், தான் தோன்றித்தனம், இந்த மாதிரி நேச்சர்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்திடுவாரு. அந்த அவங்க நேச்சர்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த டிஸ்டன்சிங் நாம கற்றுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம குழந்தைங்கள்ட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது அதுதான், அந்த பவுண்டரி செட்டிங், யாரை எந்த லிமிட்டில் வைக்கணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில் ஆண்டவரோடு நாம் பயணித்து போனோம்னாலே போதும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு போகும், நல்ல விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த ஹோலி லவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்மேஷன் இருக்க பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லை ஃபாதராக போகிறதுக்கு முன்னாடி, செமினரிக்கோ மடத்துக்கோ போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை அந்த ஃபார்மேஷன் பீரியடில் ஏதாவது ஒரு பீரியடில், அதுக்கப்புறமும் சரி, பிடிச்ச பையனோ பொண்ணோ கொடுத்த ஒரு ஜெபமாலையாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், இல்லை ஆண்டவரோட பாடுபட்ட சுரூபமாக இருக்கலாம், அது அவங்க ஞாபகமாக வச்சுட்டு இருக்குது ஏதாவது எந்த மாதிரி கிஃப்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து ஹோலி லவ் அப்படின்னு சொல்லுறது. இது ஆண்டவரோட பாடுபட்ட சுரூபம் எடுக்கும்போது ஆண்டவரோட ஞாபகம் வராது, அவங்க எனக்கு கொடுத்தது அப்படின்னு. இல்லை பைபிள் எடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த பைபிள் அப்படின்னு பிடிச்சிருக்குது. ரோசரி எடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட். இந்த மாதிரி இது வந்து ஹோலி லவ் அப்படின்ட்டு இது ஸ்டில் இது வந்து ஆண்டவருக்கு ஏற்புடையது கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பாகவும் இருந்தாலும் சரி, ஆண்டவர் முன்னாடி அது அருவருப்பானது, இதை நம்மளால வெளியே சொல்ல முடியாதது, நம்ம மறைச்சு வச்சுக்கிறது அப்படின்னு உள்ள இருந்துட்டு நம்மளுடைய ஒரு ப்ளஷருக்கு நம்ம இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த ஒரு வெளியே சொல்ல முடியாத இல்லை சமூகமோ நாம இருக்கிற நம்ம குடும்பமோ கம்யூனிட்டியோ ஏற்றுக்க முடியாத எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, இறக்கமே இல்லாமல் மர்சிலெஸ்லி கட் இட் ஆஃப். ஆண்டவர் சொல்ற மாதிரி உன்னுடைய வலதுக்கண் பாவம் செய்ய வச்சு அதை பிடுங்கி எறிஞ்சிரு, உன்னுடைய வலது கை பாவம் செய்ய வச்சு அதை வெட்டி எறிஞ்சிரு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நம்ம மனசோட உணர்வுகளோட ஒட்டி இருக்க எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டா இருந்தாலும் சரி, அதை நம்ம பாவத்துக்குள்ள கொண்டு போது இல்லை ஆண்டவர்கிட்ட நம்மளை பிரிச்சு வைக்குது அப்படிங்கும்போது
ஆண்டவருக்கும் மனித நீதிக்கும் அகெயின்ஸ்டா இருக்குங்கும்போது நிச்சயமாக அதை நம்ம கட் பண்ணியே ஆகணும். இன்னொரு பக்கம் நமக்கு யாராவது கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தம்பி தங்கச்சிங்களா அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது அப்படிதான் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு இந்த என்ன இழவோ அப்படிங்கிறது எனக்கு அந்த வார்த்தை ஏதோ பிடிச்சிருச்சு. கிளாஸ்ல பேசினாங்களா இல்லை எங்கேயோ பேசினாங்களான்னு தெரியல, அது யாரோ பேச பேச எனக்கும் அது தொத்திக்கிச்சு. அப்போ ரூம்ல நான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்கணுமா, இந்த டைம்குள்ளே வந்துடும், அந்த மாதிரி சொல்லும்போது என்ன இழவோ இல்லை எக்ஸாம் வரப்போகுது டேட் மாற்றிருக்கேன் அப்படியே சொல்லும்போது என்ன இழவோ அந்த மாதிரி சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு இதை நோட் பண்ணிட்டு என்னோட ரூம்மேட் ஒன்னே பிரித்துமா நீ திருப்பி இதை சொல்லிட்டு இருக்க, நல்லா இல்லை, நோட் பண்ணிக்கோ, நீ திருப்பி அடிக்கடி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க பிரித்துமா, மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு அவ கொடுத்த கரெக்ஷன் ஆமாம்மா நான் இப்போ அடிக்கடி அதை சொல்லிட்டு இருக்கேன்னா அப்படின்ட்டு நான் அப்போ இருந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். மற்ற நேரங்கள் நான் எப்பயாவது அதை மறந்து அந்த பழக்கத்துல சில நேரம் அப்படி என்ன அப்படின்னாலே பிரித்துமா அப்படின்றவா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கான்னு ஒரு அக்கறையிலேருந்து நமக்கு கைட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கிறதே அதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட் தான். அப்படி யாராவது நம்மளுடைய தவறான போக்கு கண்டிக்கிறாங்க இல்லை கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நாம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் தான். நம்ம ஒரு பாவத்திலேருந்து வெளியே வரணும் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம ஒரு துளி ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம்னா போதும். நான் எப்படியாவது வெளியே வரணும் ஆண்டவரை ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு ஒரு துளி நம்ம காலடி தூக்குனா போதும், ஆண்டவர் அப்படியே நம்மளை தூக்கி வச்சிருவார். சப்போஸ் வர டெம்ப்டேஷனை அந்த ஒரு சோதனையை அந்த நிமிஷத்துல எனக்கு இது வேண்டாம் ஆண்டவர் தான் வேணும்னு அதை தள்ளி விட்டுட்டீங்கன்னா, அப்போ அந்த நோ சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் வைப்பாரு. அந்த ஒரு ஹையர் டைமென்ஷன்ல ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்படி ஒரு பெரிய கிரேட் ஹைக் ஏற்படும். நம்ம குழந்தை தெரசம்மாவுடைய ஒரு ஷேரிங்ல கூட பார்க்குறோம். அவங்க எழுதியிருக்காங்க, நான் கீழே இருந்து நான் ரொம்ப என்னுடைய ஹியூமன் வீக்னஸ் இருந்துட்டு கீழே படிக்கட்டோடைய அடியிலேருந்து நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவர் மேலே இருக்கிறாரு, அத்தனை படிகளை தாண்டி என்னால் அங்கே ஏறவே முடியல, ஆண்டவர் அங்கே மேலே இருக்காரு. அப்போ நான் கீழே இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஐ க்ரை அண்ட் க்ரை அண்ட் க்ரை, நான் அழுன்னு அழுறேன் ஆண்டவரே அப்படின்னு அவரை நோக்கி நான் இப்போ கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் அவரை கூப்பிடும்போது ஆண்டவரோட கையை அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து ஆண்டவர் அவரோட கையோட அவங்களை தூக்கிட்டு போய் மேலே வச்சுக்கிட்டாராம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நம்ம ஒரு துளி ஸ்டெப் எடுத்து ஆண்டவரே அப்படின்னு எப்படிப்பட்ட மோசமான நிலையிலிருந்து நம்ம கூப்பிட்டாலும் ஆண்டவர் நம்மளுடைய நிலைக்கு மேல இருந்து கீழே இறங்கி வந்து நம்மளை தூக்கி அவரோட அணைச்சி வச்சுப்பாரு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இறைவார்த்தையும் நமக்கு இதுதான் சொல்லுது, when I am weak then I am strong. பவுலடிகளார் சொல்றார் 2 கொரிந்தியர் 12:10, நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். when I am weak then I am strong. நான் எப்ப வீக்கா இருக்கேன்னு ஆண்டவர் கிட்ட கேட்கிறேனோ அப்ப ஆண்டவர் என் அருள் உனக்கு போதும்னு அவருடைய அருள் எனக்கு கொடுக்குறாரு. அப்ப என்னுடைய பலவீனத்துல இருந்து நான் மீண்டு ஆண்டவருடைய வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஒரு சோதனை வருது, நமக்கு ஒரு டெம்டேஷன் வருதுங்கும் போது நாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் பலவீனமா இருக்கேன் ஆண்டவரேன்னு நாம் அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய அருளை பெற்றவங்களாக நான் வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு நாமளும் பவுலடிகளார் போல ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியும். நாம எப்பயுமே ஒவ்வொரு சோதனையை நாம கடக்கும் போதுமே நம்ம புனிதர்களாக புனித நிலையை தான் அடையிறோம். பாவமே பண்ணாதவங்க, எந்த பாவத்திலையுமே விழாதவங்க புனிதர்கள் கிடையாது. பாவத்துல விழுந்து எந்திரிச்சு ஆண்டவரை பிடிக்கிறவங்க தான் புனிதர்கள். ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது நீங்க அதை தாண்டி வரும்போது அந்த சோதனைக்கு நீங்க நோ சொல்லி ஆண்டவருக்கு எஸ் சொல்லும் போது எல்லாமே நீங்க அந்த நேரத்துல ஒரு புனித நிலையை தான் அடையிறீங்க. அந்த ஒவ்வொரு நேரம் நீங்க சோதனையை கடக்கும் போதுமே நீங்க அங்க ஒரு செயிண்டா தான் இருக்கீங்க. அந்த நேரத்துல எல்லாம் உங்களை சுத்தி வானத்தவர்கள் எல்லாமே உங்களை சுத்தி மக்களிப்பாங்க. ஹெவன்லயும் எத்தனையோ ஏஞ்சல்ஸ் உங்களுடைய அந்த செயின்ட்லினஸ்க்காக நீங்க அந்த டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணதுக்காக எத்தனையோ வானதூதர்கள் ஹெவன்ல அக்களிப்பாங்க. மனம் மாறுற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்துல வானதூதர்கள் மத்தியில மகிழும் சந்தோஷமும் ஏற்படுமா. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். ஸோ எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, கீப் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங். ட்ரை பண்ணிட்டே இருக்கவங்க தான் சயின்ஸ். விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு ஆண்டவரை பிடிக்கிறவங்க தான் சயின்ஸ். ஒரு பாவத்துக்குள்ள விழுறோம் இல்லை ஒரு டெம்டேஷன்ல நாம விழுந்துட்டோம் தோத்துட்டோங்கும் போது எவ்வளோ சீக்கிரம் நாம எந்திரிச்சு ஆண்டவரை பிடிக்கிறோம். அந்த டைம் வி டேக் டு பவுன்ஸ் பேக், அதுதான் அந்த ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், விழுந்து மீண்டு எந்திரிக்கிறது.
இது நமக்கு ஆண்டவரோட பிள்ளைங்களாக நாம் மீண்டு எந்திரிக்க ரெசிலியன்ஸுங்கிறது, இந்த ஃபெய்த் ட்ரஸ்ட்டுங்கிறது நமக்கு இன்னும் அதிகமாகும். ஒவ்வொரு சோதனை வரும்போது ஆண்டவருக்கு எஸ் சொல்லுங்க, பிசாசுக்கு நோ சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை பெரிய ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் ஒரு ஹையர் டைமென்ஷன் தூக்கிட்டு போய் கிரேட் ஹைக் கொடுத்து நம்மளை பயங்கரமான ஒரு டாப் பொசிஷனில் தூக்கி நிறுத்துவார். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை எப்படி எப்போ பயன்படுத்தணும், நம்மளை எப்படி மோல்ட் பண்ணி கொண்டு வரணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளை ஆண்டவரோட கையில் ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. நம்ம அவருடைய பாதத்தில் சரணாகதியாக வேண்டியது. படைப்பின் தொடக்கத்திலிருந்தே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கிறது. மனுஷன் பாவம் செய்யறது, அதுக்கான தண்டனையை வாங்கிட்டு ஆண்டவர் கிட்ட கதறி அழும்போது அப்ப மனமாறுறாங்கிறதுக்காக ஆண்டவர் இரக்கம் காட்டுறதும், மறுபடியும் மனுஷன் பாவம் செய்யறதும், இதுதான் அந்த சின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சின் பனிஷ்மெண்ட் ரிப்பென்டன்ஸ், இதே தான் திருப்பி திருப்பி அந்த சின் சைக்கிள் வந்துட்டு இருக்கும். மனுஷன் பாவம் செய்யறான், அதுக்கான தண்டனையை வாங்குறான், மறுபடியும் ஆண்டவர் கிட்ட கதறி அழுது மனம் மாறுறான், ஆண்டவர் இரக்கம் காட்டுறாரு, மறுபடியும் மனுஷன் பாவம் செய்யறான். இதுல முக்கியமானது என்னன்னா, மனுஷன் பாவம் செய்யும் போதும் சரி, அதுக்கான தண்டனை அனுபவிக்கும் போதும் சரி, மனுஷன் மனம் மாறி ஆண்டவர் கிட்ட திரும்பும் போதும் சரி, எப்பயுமே ஆண்டவரோட பேரின்பம் பேரிறக்கம்ங்கிறது என்னைக்குமே குறைஞ்சது கிடையாது. ஒரு நிலையா இருக்கிறது ஆண்டவருடைய பேரன்பு பேரிறக்கம் மட்டும்தான். மனிதனுடைய நிலை தான் மாறிக்கிட்டே இருக்குது. சின் பனிஷ்மெண்ட் ரிப்பென்டன்ஸ்னு இந்த சின் சைக்கிள்குள்ள மனுஷன் தான் மாறிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்கானே தவிர ஆண்டவருடைய பேரன்பு அவருடைய பேரிறக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னைக்குமே தவறினவராக ஆண்டவர் இருந்ததில்லை. எப்பயுமே ஒரு இரக்கமுள்ள நல்ல ஆண்டவராக தான் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆயனாக, நம்முடைய மீட்பராக, நம்ம கூட இருந்து நம்மை பராமரிக்கிற, பாதுகாக்கிற, நமக்கு அன்பை கொட்டி கொட்டி நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருந்து ஆண்டவர் நம்மளை தேற்றி நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுதான் ஆண்டவருடைய ஒரு குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவரை, கடவுளை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா குட், காட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ட்டு ஆண்டவரை பற்றி நல்ல விஷயத்த சொல்லலாம், ஆண்டவரை எதுக்குள்ளே அடக்கலாம் அப்படின்னு பார்த்தா லவ், இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் ஆண்டவரை அடக்க முடியும். காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா குட்னஸுமே இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் தான். அன்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே, அன்புக்கான இலக்கணம், அன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அன்பு என்னெல்லாம் வச்சுருக்கோம், எப்படியெல்லாம் இருக்கும் அன்பு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான இலக்கணமாகவும் ஆண்டவருங்கிற அவர் ஒருத்தர் மட்டும்தான். காட் இஸ் லவ், காட் இஸ் குட். இந்த மாதிரி ஆண்டவருக்கு காட் இஸ் லவ், குட், இந்த ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவருக்கு நம்ம ஒரு சிம்பிள் டெஃபினேஷனை டிஃபைன் காட் அப்படின்னா காட் இஸ் லவ். இல்லை டிஃபைன் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், அவருடைய குணங்களை பற்றி சொன்னோம்னா காட் இஸ் குட். எல்லா குட்னஸுமே, எல்லா விதமான அன்புக்குரிய இலக்கணமுமே கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் தான். இந்த பனிஷ்மெண்ட்ஸ், இந்த ரிப்பென்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பாவம்னு இப்போ இந்த சோதனைங்க, டெம்டேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம செக்ஷுவல் சின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு பாவம்னாலே இந்த செக்ஷுவல் சின் மட்டும்தானே கிடையாது, பலவிதமான பாவங்கள் இருக்குது. திருச்சபை நமக்கு கொடுக்கறது சாவான பாவங்கள் 7 கொடுக்குது. மார்டல் சின்ஸ், 7 மார்டல் சின்ஸ் இருக்குது. அதில் முதலாவது ப்ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாவத்திலேயே பெரிய பாவம், மோசமான பாவம், ஒரு பெரிய சாவான பாவம். எல்லா பாவத்துக்குமே ஒரு முதன்மை, ஆணிவேர், தொடக்கம், காரணம், அது எல்லாமே இந்த ப்ரைட், இந்த செருக்கு, இருமாப்பு, இந்த ஒரு விஷயம், இந்த ப்ரைடுங்கிற ஒன்று தான். அடுத்தது கிரீட், லஸ்ட், என்வி, கிளட்டனி, ராத், ஸ்லாத், இதெல்லாம் இருக்குது. அதாவது இருமாப்பு, செருக்கு, இந்த ப்ரைடுங்கிறது. அடுத்து பேராசை, இச்சை, பொறாமை, உணவு பிரியம், போஜன பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அளவுக்கு கடங்காத கோபம். அடுத்தது சோம்பேறித்தனம். இந்த கோபம்னு வரும்போது கோபம் ஒரு கட்டுக்கடங்காத அளவுக்கு மீறிய இந்த கோபம், இதெல்லாம் திருச்சபை ஒரு சாவான பாவம் அப்படின்னு இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா பல விதமான மர்டர்ஸ், சரி, மற்றவங்களுக்கு கெட்டது செய்கிறது, பழி வாங்கிறது, இது எல்லாமே இந்த கோபம் சம்மந்தப்பட்டது. இது கோபம் அளவு கடங்காமல் கட்டுக்கடங்காமல் போகும்போது அது பாவத்துக்குள்ள கொண்டு போய் விடும். மற்றவங்களுக்கு நாம தீங்கு செய்யறதுக்கு நம்மளை கொண்டு போகும். கோபம் நியாயமான கோபமா இருக்கும்போது அது புனிதமானது, கடவுளுக்குரியது, தூய ஆவியானவர் உள்ளிருந்து செயல்படுறதுக்குரிய அறிகுறிகளை கொண்டது. ஆங்கர் இஸ் அ ஹோலி இமோஷன். கடவுளுடைய நீதிக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கும் எதிராக நாம குரல் கொடுக்கறதுக்கு, அந்த அநியாயங்களை எதிர்த்து நாம கேள்வி கேட்கறதுக்கு, இல்லை தப்பான விஷயங்கள் நடக்கும்போது, யாராவது பாதிக்கப்படும் போது, இல்லை ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் அவருடைய பேருக்கும் களங்கம் விளைவிக்கப்படும் போது, ஆலயத்தினுடைய புனிதம் பாதிக்கப்படும் போது, இதுக்காகலாம் நம்ம கோவப்படுறது. இது நியாயமான கோபம், இது ஆண்டவருக்கு உகந்தது. அதனாலதான் ஆங்கர் இஸ் அ ஹோலி எமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
மற்றபடி இந்த கோபம்ங்கிறது அளவுக்கு மீறி கட்டுக்கடங்காததா போகும்போது வெறுப்பு அப்படின்னு இருக்கும்போது அதை தான் வந்து திருச்சபை இந்த சாவான பாவத்துக்குள்ள கொண்டு வருது. இப்போ வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆங்கருக்கு பதிலாக ஹேட்ரட் அப்படிங்கிறத வந்து இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வெறுப்பு இருக்கும்போது எனக்கு ஒருத்தரை பார்க்கவே பிடிக்கல, அவங்க பேரை சொன்னாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, அந்த மாதிரி ஒரு நியாயம் இல்லாம அது ஆறாம அப்படியே நாம அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு பல மாசங்களா பல வருஷங்களாக அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வெறுப்போடவே நாம இருக்கும்போது அது வந்து ஒரு சாவான பாவத்துக்குள்ள இருக்கு. இது நம்மளை வந்து மரணத்துக்குள்ள நரக நெருப்புக்குள்ள கொண்டு போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஆக இந்த 7 மார்டல் சென்ஸ் இந்த எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட், ஒவ்வொரு சின்னமே இன்டர் கனெக்டட். இந்த ப்ரைடுங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும்போது நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றது எல்லாமே கரெக்ட், செய்யறது எல்லாமே கரெக்ட், அந்த மாதிரி நான் தான் அப்படின்னு நம்மளை முதன்மைப்படுத்தி வைக்கும்போது அப்போ எல்லாருமே என்ன மதிக்கணும், நான் தான் இங்க பெரிய ஆளா இருக்கணும், எனக்கு எல்லாமே வேணும், இந்த பதவியை தக்க வச்சுக்கணும், எனக்கு அந்த பெரிய பதவி வேணும், நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் மட்டும்தான், அந்த ஒரு கர்வம் நம்ம கிட்ட இருந்துட்டு இருக்கும். இந்த ப்ரைடுங்கிற ஒரு விஷயம் வந்தாலே இல்லை மற்ற எல்லா சென்ஸுமே கூட எப்படியுமே சேர்ந்துக்கும். அந்த ஒரு ஆவியில் இருந்ததுன்னா இன்னும் வந்துட்டு எல்லா ஆவிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துக்கும். அந்த மாதிரி ஒரு சின் நம்ம கிட்ட இருக்கும்போது எல்லா சின்னுமே எதனாலும் எது கூடனாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரைடு இருக்கும்போது ஆசை ஜாஸ்தி ஆகும். அப்போ இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கிறதுக்காக நான் நிறைய சம்பாதிக்கணும், இல்லை நல்ல பேர் நிறைய வாங்கிட்டு இருக்கணும், நிறைய பொருள் நான் சேர்த்து வச்சுக்கணும், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி என்னை பெரிய ஆளாக காமிச்சுக்கணும், அந்த ஒரு நிறைவடையாமல் அந்த பேராசைங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த அடுத்தது பொறாமை. நான் தான் இங்கே பெரிய ஆள் அப்படின்ட்டு நான் அப்படின்னு இருக்கும்போது மற்றவங்க நல்லா இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட முடியாது. அப்போ வந்து அந்த பொறாமை வந்து நமக்குள்ள வேலை செய்யலாம். அவங்க எப்படி இன்னும் நம்மளோட பெரிய ஆளாயிடுவாங்களோ, இல்லை என்னடா இன்னும் நல்லா பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. ஈவன் துறவிகளுக்குள்ளேயே கூட இந்த என்விங்கிற விஷயம் இருக்குது. மற்றவங்க நல்லா அவங்க பணிகளை சிறப்பாக செய்கிறது, கிஃப்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களோட கிஃப்ட்ஸை பார்த்து பொறாமப்படுறது, அது ஆண்டவர் கொடுக்கறது, அவங்கள ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, ஆண்டவரோட விருப்பம், அவங்களோட தேவைக்கு பணிக்கு அழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காரு, அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த பொறாமைங்கிற விஷயமும் இருக்கும். இந்த மாதிரி பேராசையோட நிறைய பொருளை சேர்த்துக்கிறது, இல்லை நான் தான் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இந்த லஸ்ட்டுக்குள்ளே அது கொண்டு போகும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் கெயின் பண்ணுறது, இல்லை அட்டென்ஷன் சீக்கிங், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இந்த பேராசைங்கிறது அதையும் அது நமக்குள்ள இருந்து ஒருவேளை அதுவும் இச்சையாக மாறலாம். இது அப்படியே இந்த உணவு பிரியமாக அந்த ஆசைகளை நிறைவடையாம உடம்பு கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய் உணவுலேயே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் போஜன பிரியம், இந்த கிளட்டனி, அந்த ஒரு சின்னம் வந்து நமக்குள்ள இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் போய் இந்த இமோஷன்ஸ், இந்த டெம்பரமெண்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியாம எந்த ஒரு பேலன்ஸும் கண்ட்ரோலும் இல்லாம கட்டுக்கடங்காம இந்த கோபப்படுறது, இல்லை வெறுப்பை வச்சுக்கிட்டே வாழறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் கெட்டது நமக்கு உள்ள இருக்கும்போது நம்மளால ஆக்டிவா செயல்பட முடியாது. இந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ள வந்துடலாம். இது போல எந்த சின்னாலும் எது கூடனாலும் கனெக்ட் பண்ணலாம், எதனாலுமே எந்த சின்னாலும் இன்னொரு எந்த ஒரு சின்னாலும் அதை என்கரேஜ் பண்ணி அதுக்கு அது இடம் கொடுத்து அதுக்கு உரம் போட்டு அதை வளர வைக்கும். அதனால எல்லா சின்னுமே இன்டர் கனெக்டட். என்கிட்ட இந்த பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான பாவமுமே இருக்கு, எல்லா விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. யாருக்கிட்ட எந்த அளவுக்கு அந்த சிவியரிட்டி இருக்கு, அந்த இன்டென்சிட்டி, இல்லை அந்த ஏர்ஜ் எவ்வளோ சீக்கிரமா அந்த சின்குள்ள விழுறாங்க, எந்த அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த அடிக்ஷன் லெவல் இருக்கு, இந்த மாதிரி அந்த டிஃப்ரென்சஸ் இது மூலமா தான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய பண்பு நலங்களையும் குணாதிசயங்களையுமே மாறுபடுறோமே தவிர நம்ம யாருமே யார்கிட்டயுமே என்கிட்ட இந்த சின் இல்லை, என்கிட்ட இந்த பாவம் கிடையாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயுமே எல்லா விதமான பாவத்துக்குரிய இயல்பும் பாவத்தன்மை நமக்குள்ள இருக்கு. நாம் ஆண்டவருடைய துணையை கொண்டு நாம மனிதர்களாக நாம வளர்ந்து இந்த பக்குவப்பட்டு வர கட்டங்கள்ல நாம் அதை புரிஞ்சு நம்ம நேச்சர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி மோல்டாகி ஒரு நல்ல குணாதிசயத்தோட நாம வரோமே தவிர
நம்ம யாருமே எதுக்குமே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த பாவத்துக்குமே யாருமே விதிவிலக்கு அல்ல. எல்லாருக்கிட்டையுமே எல்லா பாவமுமே இருக்குது. அந்த இன்டென்சிட்டி அந்த சிவியரிட்டியில தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதனால தான் சொல்கிறது, நாம் யாரையுமே அவங்களுடைய இயல்பை வச்சு நேச்சரை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள், டீச்சிங்ஸ், இல்லை கைடன்சஸ், போதனைகள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒரு பாவத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அருள் அவங்களுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அளவுக்கு அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். எல்லா விதத்துலையுமே நாம் ஆண்டவரோட இரக்கத்தினால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வாழுறோங்கிறதுல மட்டும் நாம் எப்பயுமே தெளிவாக இருக்கணும். அந்த ஆண்டவரோட இரக்கத்தால தான் நாம் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படிங்கிறதுல கூட அந்த ஒரு பெருமை வந்துடக்கூடாது. இதுக்கு தான் சொல்றது, புண்ணியங்களில் பெரிய புண்ணியம் தாழ்ச்சி அப்படிங்கிறது. பெரிய பாவம் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரைட், நான் தான் அப்படிங்கிற இருமாப்பு, கர்வம், செருக்கு, இதுதான். புண்ணியங்களில் பெரிய புண்ணியம் தாழ்ச்சி. இந்த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சூஸ் அப்படின்னா ஹியூமிலிட்டி. இந்த மாதிரி எல்லா பாவத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. இப்போ ப்ரைட் நம்மக்கிட்ட ஜாஸ்தி இருக்குன்னா ஹியூமிலிட்டி தேவை. அதிகமாக இந்த செருக்கு இருக்குதுன்னா நம்மக்கிட்ட தாழ்ச்சி தேவை. அதிகமாக நம்மக்கிட்ட பேராசை இருக்கும்போது நம்ம தானம், அதை நம்ம வளர்த்துக்கணும். ஷேரிங், இந்த சேரிட்டி, கிரீடுக்கு ஆப்போசிட் சேரிட்டி. நம்மக்கிட்ட லஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது நாம் புனிதத்தை தேடணும். கற்பு, அந்த புண்ணியத்தை நம்ம வளர்த்துக்கணும். இச்சைக்குரிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, இச்சையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி புனிதமாக வாழுறது அப்படிங்கிறது, புனித நிலையை நாம் அடைகிறதுக்கான முயற்சிகளை நாம் எடுக்கணும். பொறாமை நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட நன்றி உணர்வை வளர்த்துக்கணும். மற்றவங்ககிட்ட அது இருக்கே இது இருக்கேன்ட்டு நாம் அந்த பொறாமை, என்வி, அந்த விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும்போது கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காருன்னு மற்றவங்கள பொறாமையோட பார்க்காம, எனக்கு ஆண்டவர் இவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு இது வரைக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத வச்சு நாம் சந்தோஷமாக இருக்கணும். இதே கட்டுப்பாடு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இந்த உணவு பிரியம், போஜன பிரியம்ங்கிறது அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டானது நம்ம கட்டுப்பாடை வளர்த்துக்கணும். உணவு கட்டுப்பாடு, அந்த மாதிரி டெம்பரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆப்போசிட் ஆஃப் கிளட்டனி. அடுத்தது அதிகமான கோபம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா நம்ம பொறுமையை வளர்த்துக்கணும். அதே வெறுப்பாக இருக்குதுன்னா நம்ம மன்னிப்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். ராத்துக்கு பேஷன்ஸ், ஹேட்ரடுக்கு ஃபர்கிவ்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசியாக சோம்பேறித்தனம், ஸ்லாத்தாக இருக்கும்போது டிலிஜென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வழியை நாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்னுக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறது, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் சர்ச்சோடு நாம் போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட ப்ரேயரில் கூட, ஆண்டவர் என்கிட்ட இந்த பாவம் இருக்குங்கிறத நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த அப்புறமேலு நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம ப்ரேயர் கூட பாசிட்டிவாக மாறணும். இப்போ என்கிட்ட இந்த அளவுக்கு கோவம் இருக்குதுங்க போது, ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்க. எனக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்குதுங்க போது எனக்கு ஃபர்கிவ்னஸை கொடுங்க. என்னால் ஃபுட் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஃபுட் விஷயத்தை எனக்கு கண்ட்ரோல் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை கேட்கணும். இதே லஸ்ட் இருக்குது, எனக்கு இச்சைகள் இருக்குது, நான் இந்த தப்பு பண்ணுறேன், அந்த தப்பு பண்ணுறேன், தப்பானதை பார்க்குறேன், தப்பானதை செய்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நாம் அந்த ப்ரேயரில் நான் இப்படி பண்றேன், இதை பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு நம்ம வேண்டிட்டு இருக்கிறதுக்கு, நான் புனிதமாக வாழணும், நான் புனிதமான விஷயங்களை செய்யணும், ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும், ஆண்டவருக்கு மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்யணும். இந்த மாதிரி எனக்கு ஹோலினஸ் வேணும். நம்முடைய ஜெபத்தை நம்ம இப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது. ஆக நம்முடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்ச அப்புறமேட்டு அடுத்து நாம் என்ன செய்யணுங்கிற கமாண்டை தான் பிரெயினுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோ கூட நான் இந்த சின்ஸ் பற்றி மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும், நம்ம மனம் மாறணும், நான் இதோட முடிச்சிருக்கலாம். இதுக்கப்புறமேல் நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சைக்காலஜிலையும் கவுன்சிலிங்லேயும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் அப்படிதான். ஒருத்தர் இந்த பிரச்சனையோட வராங்க, இது சொல்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளம் மட்டும் செட்டில் பண்ணுறதுக்கான வழியவே பார்க்காம அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை தான் நம்ம முயற்சிக்கணும். ஸோ எப்பயுமே நாம்
நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச் வரணும்னா அது எப்படிப்பட்ட சேஞ்சா இருக்கணும், அது எந்த மாதிரி பிஹேவியரா இருக்கணும். இப்ப நான் இந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு நீ சொல்றேன்னா அப்ப நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கிட்ட ஒப்படைச்சு நான் இந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும், நீங்க விரும்புற மாதிரி நான் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும், நான் பாவத்துல இருக்க, நான் தப்பு பண்றேன் அப்படின்ட்டு நான் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்லும் போது பிரெயின் வந்து நோ டோன்ட் இந்த விஷயம் நெகட்டிவ் கமாண்ட்ஸே தான் இருக்கணும். நம்ம நம்மளோட பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன செய்யணுங்கிற கமாண்டை கொடுக்கணும். இது செய்ய, நான் ஹோலியா இருக்கணும், நான் ஆண்டவரை நோக்கி நான் பயணிக்கணும், நான் நல்ல ப்ரேயர் லைஃப்குள்ள இருக்கணும், நான் இந்த மாதிரி எனக்கு டெம்டேஷன் வரும்போது நான் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படும் போது அவங்க நான் பிளஸ் பண்ண ஆரம்பிக்கணும், எனக்கு ஆண்டவர் எவ்வளோ பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காருன்னு நான் அதை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி நமக்குள்ள இந்த பிஹேவியரல் சேஞ்ச் நம்ம கொண்டு வரதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஸோ நம்முடைய ப்ரேயரு, நம்முடைய சர்ச் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றிக்கணும். என்ன இருக்கிற பிரச்சனைகளை இல்லை நெகட்டிவ்ஸு, நமக்குள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸாக இல்லை பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், அதை நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடறோம். மனம் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம், எப்படிப்பட்டவங்களாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கான அதை நோக்கி நம்முடைய பயணம் போயிட்டுருக்கணும். இந்த பிரபஞ்சம்ங்கிறது நாம் எதை கேட்குறோமோ அதை தான் அது கொடுக்கும். நாம் இப்போ எதை தேடிட்டு இருக்கோமோ அது எப்படியாவது நம்மளை வந்து சேரும். இந்த யூனிவர்சலி கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒவ்வொன்றுத்துலயுமே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு, எல்லாமே ஆண்டவருடைய அருளால தான் உருவாயிருக்கு. ஸோ நம்ம கேட்குறது எல்லாமே, நம்முடைய தேவை எல்லாமே இந்த காஸ்மோஸ்குள்ள என்னென்னலாம் நமக்கு தேவையோ அது எப்படியும் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம். அதனால தான் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும்னு சொல்கிறது. நம்ம எந்த விஷயத்த யோசிக்கிறோமோ அதை தான் நாம் செய்வோம், எந்த விஷயத்த பார்க்குறோமோ அதுதான் நம்முடைய மைண்டில் வந்து தங்கும், அதையே தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம எதை யோசிச்சுட்டே இருக்கோமோ அதை தான் நம்ம செய்வோம். அதனால தான் அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கூட அப்படிதான், மடத்தில் இங்கே என்னோட ரூமில் அப்படிங்கும்போது எந்திரிச்சதுமே, ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே முன்னாடி இருக்கும், எந்திரிச்சதுமே நான் பார்க்குற மாதிரி இந்த மூவொரு கடவுள் திருக்குடும்பம், என்னுடைய பாதுகாவலர் புனிதர்கள், என்னுடைய பாதுகாவலர் புனித குப்பர்த்தின் சுசேப்பர், மற்ற என்னுடைய பெயர் கொண்ட புனிதர்கள், எனக்கு பிடிச்சவங்க அசிசியார், என்னுடைய அர்ப்பண நாள் வந்து கார்மேல் மாதாவுக்கு, அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையினோட பயணத்தில் சம்மந்தப்பட்ட இந்த மெயினாக இருக்கவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி அவங்களாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி, இந்த இயற்கையோட ஒரு கனெக்ஷன் வேணும், பெட்ஸ் பிடிக்குங்கிறனால இந்த மாதிரி பேர்ட்ஸ் இது இருக்கிற மாதிரி தேடி அது மாதிரி செட் பண்ணிக்கிறது. சுத்தி இறை வார்த்தைகளா, இப்போ முன்னாடி பார்த்தேன்னா நீ பல காரியங்களை செய்வாய், அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய், ரைட் சைடில் வந்து நானே நல்ல மேய்ப்பன், லெஃப்ட் சைடில் ஜீசஸ் லவ்ஸ்ன்னு இருதய ஆண்டை வருது. அதுக்கு வெளியே வரவங்க போகிறவங்க வந்து மடத்தை கிராஸ் பண்ணுறவங்க பார்க்குறதுக்காக முந்தைய காலங்களை விட நீங்கள் மிகுதியாக வளமடைய செய்வேன். இது மாதிரி நம்ம இதில் சுற்றி நாம் என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அமைச்சுக்கிறோம், நம்ம பார்க்குற விஷயங்கள், சிந்திக்கிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்முடைய பார்வையில் இதில் தான் ஆரம்பிக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி பியோர் தாட்ஸை நாம் வளர்த்துக்கணும். பாவத்துக்கு சிக்கிட்டு இருக்க பலருக்கும் அதுல இருந்து வெளியே வர முடியாததுக்கு காரணம் அவங்க அதை விடுறதுக்கு தயாரா இல்ல. த லைக்கிங் ஃபார் தட் சின், அதுதான் இந்த ரீசனா இருக்கும். இப்ப வந்துட்டு இந்த பாவத்தை வந்து பிடிக்காம இருக்கல, எனக்கு இந்த பாவம் பிடிக்கல, இந்த இதை செய்ய பிடிக்கல, அந்த விஷயத்த செய்ய பிடிக்கல, எனக்கு பொறாமப்பட பிடிக்கல, இல்ல எரிச்சல் பட பிடிக்கல, சோம்பேறியா இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு பிடிக்காத இருக்கலாம். இப்படி நான் மாறணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம். இதை தாண்டி அந்த பாவம் கொடுக்குற அந்த பிளஷர், அந்த எரிச்சல் பட்டுட்டு இருக்கும்போது, மற்றவங்கள சபிக்கும் போது, இல்லை சோம்பேறியாக இருக்கும்போது, நல்லா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போது, இது எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஷர் இருக்குது. ஒவ்வொரு சின்லேயுமே ஒரு ப்ளஷர் இருக்குது. அந்த லைக்கிங் ஃபார் தட் சின் அது இருக்கும்போது அந்த சின்னை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கலாம். ஈவன் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸில் பேய் ஓட்டுற இதில் கூட வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கிளாஸில் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பேயை வந்து ஓட்டுறதுக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பேயை வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிடுமாமா, அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் போயிடும். கடைசியில் அந்த பர்சன் யாருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கோ, அந்த பொசஸ்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களாம், அதை விட்டு அவங்கள விட்டு போகுதுன்னு. ஏன்னா அது வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட்
ஜோன்ல இருந்துருவாங்க. இல்லைன்னா அது சொல்ற கதைங்களெல்லாம் கேட்டு இவங்க அதுக்கு ஒரு சிம்பத்தி டெவலப் பண்ணிப்பாங்க. ஐயோ அது பாவம், இனி அங்கே போயிட்டு எங்கே இருக்குமோ எங்கே அலையுமோ, அந்த மாதிரி அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்லை அதோட ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடும் அவங்களுக்கு. இல்லை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எப்படி வரும்னா, அது வரைக்கும் யாருமே மதிக்காதவங்களா இருந்திருப்பாங்க, யாருமே கண்டுக்காம இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமேல எல்லாரும் அவங்களுக்கே ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது, அவங்க கவனிப்பு ஜாஸ்தியாக வீட்டில் யாரும் மதிக்காமல் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு பயங்கர மரியாதையாக இருக்கும், இல்லை அவங்கள பற்றி பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அவங்க இருந்துருவாங்க. ஸோ இப்போ ஒரு பாவம் பிடிக்கலனாலும் கூட அதை விட்டு வெளியே வர முடியலங்கும் போது அந்த லைக்கிங் ஃபார் தட் சின், அதை பிடிக்குது, அந்த ப்ரெஷர் பிடிக்குது, அது கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸ், அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு பிடிக்குதுங்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும்போது அந்த சின்னை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது. ஸோ நாம தான் இதுதான் வந்து அடிக்ஷன் அந்த மாதிரி நாம சொல்லுறது. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நாம் பண்ணணும், நமக்கான தேவையாக இருக்கிற அந்த கவுன்சிலிங் கைடன்சஸை நாம் எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அதை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் தான் நம்ம புனித நிலையை அடையிறோம். நம்ம ட்ரை பண்ண ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். நம்ம பார்த்த இத்தனை சின்ஸ் இருக்குது, இந்த 7 சாவான பாவங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னது காசிப், மற்றவங்களை பற்றி புரளி பேசுறது, அது வந்து காசிப் இஸ் ஈக்குவல் டு மர்டர் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒருத்தரோட பேரை கெடுக்கிற, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசும்போது நாம் அவங்கள கொலை செஞ்சிடறோம். அந்த இடத்துல அவங்க மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழறதுக்கான ஒரு மாண்பு இருக்கு. அந்த மாண்பை அழிச்சு நாம் அவங்க வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்களா ஆக்குற அளவுக்கு ஈக்குவலானது மற்றவங்கள பற்றி புரளி பேசுறதுங்கிறது. என்ன செய்யணும், இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கும்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஒருவேளை என்னால் அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கும்போது வேற யார் மூலமாக தான் சொல்லணும், இல்லை இவங்க கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற அந்த ஷியோரிட்டி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த விஷயத்தை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லலாமே தவிர, ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் எப்பயுமே வச்சுக்கணும். சப்போஸ் நம்மளால ஒரு விஷயத்த அவங்க கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியல, இல்லை யார்கிட்டயும் நம்ம சொன்னது அந்த விஷயம் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு, அப்போ அவங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும், நம்மளால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியுமா, ஆமாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் சொன்னேன், நீ அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றதுக்கான தைரியம் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை நாம டைரக்டா ஒருத்தரை போய் கரெக்ட் பண்ண முடியல, இல்லை நாம ஒருத்தர் கொடுக்க வேண்டிய கரெக்ஷன் அவங்கள பத்தின நெகட்டிவ்ஸ் நாம பேசுறது அவங்களுக்கு போய் சேரக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது அது கண்டிப்பாக காசிப் வந்து அவங்கள நாம கொலை பண்றதுக்கு சமம் தான். அதனால தேவையில்லாத இந்த புரளிகளை அவாய்ட் பண்ணும். பெண்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அவங்க வீட்டில் என்னாச்சு, அவங்க வாழ்க்கையில் என்னாச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நேச்சுரலி இந்த கியூரியாசிட்டி பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். காசிப் இது பண்ண இந்த டோபமின் ஹார்மோன் சொன்னாலே அது வந்து ப்ளஷர் அதிகமாக கிரியேட் பண்ணும் தான். ஆண்டவரோட பிள்ளைகளா இது மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை நாம் தவிர்க்கணும். முடியல அப்படிங்கும்போது ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த நம்ம செய்யும்போது இல்லை நாம் இதை செய்யக்கூடாது, அவங்களுக்கு இது போச்சுன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகும், அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நமக்கு வந்து கண்டிப்பாக நாம் இதிலேருந்து வெளியே வரணும். இந்த காசிப் பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம். பெண்கள் இதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நேச்சுரலி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீமேல் நேச்சர். இது போல நமக்குள்ள இருக்கிற பாவத்தை விட்டு நாம வெளியே வர்றதுக்கு தயாரா இல்லை, நாம இதுலயே தான் இருக்கோங்கும் போது இது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். இப்போ ஒரு சின்ல இல்லை ஒரு பாவத்துல நாம அது ரொம்ப ஒரு தப்புல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், அது கொடுக்குற ரிவார்ட்ஸ், அதுல நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றோம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா நாம உண்மையாவே ஆண்டவரோட பிள்ளைங்களாக இல்லை உலகத்துல நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரியல் டேலண்ட்ஸ், அந்த ரியல் பொட்டன்ஷியல் நமக்குள்ள இருக்க நம்ம இன்னும் கேலிபரை நம்மளால ப்ராப்பரா அப்ளை பண்ண முடியாம அந்த ரியல் அந்த ஒரு
லெவலில் நம்மளால ரீச் பண்ண முடியாமல் போகலாம். இது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். நாம் இப்போ நல்லா பணி செய்யணும், ஆண்டவரோட பிள்ளைங்களா ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக நமக்குள்ள தூய ஆவியானவர் தேவை. நமக்குள்ள ஆவியானவர் இருந்து செயல்படும் போது தான் நம்மளால ஒரு நல்ல ஃப்ரூட்டை திருச்சபைக்கும் மக்களுக்கும் நம்ம கொடுக்க முடியும். நமக்குள்ள இந்த பாவம் இருக்குது, நமக்கு இந்த லைக்கிங் இருக்கும்போது நம்ம தூய ஆவியானவர் நம்ம கொடுக்குற ஆலோசனைகளை, நமக்குள்ள இருந்து கொடுக்குற இந்த வழிநடத்துதல்களை, சில டீச்சிங்ஸை நம்மளால கிராஸ் பண்ணிக்க முடியாது. அதுக்கு இந்த பாவம் தடையா இருக்கும். ஸோ நமக்குள்ள பாவம் இதுக்கான இடத்த நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட முடியாத மாதிரி இன்னும் நம்முடைய கிஃப்ட்ஸில் நம்ம வளராம, பணிகளில் நாம் அதிகமாக அந்த டோட்டல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர் கிஃப்ட்ஸ் இல்லை டோட்டல் ரீச் ஆஃப் ஆர் கிஃப்ட்ஸ் அதை இந்த பாவங்கள் நமக்குள்ள இருந்து தடுக்கலாம். நம்முடைய க்ரோத்துக்கு இந்த பாவங்கள், நமக்குள்ள இருக்க வீக்னஸஸ் இது எல்லாமே தடையாக இருக்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் சிலர் அந்த சின்ன விட்டு கொடுக்க முடியாமல் நிறைய ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இது எல்லாருமே பண்ணுறது தானே, அனிமல்ஸ் கூட தான் இதெல்லாம் பண்ணுது, எல்லார்கிட்டையுமே இது இருக்கிறது தானே, இது காமனாக எல்லா உயிருக்குமே இருக்கிற நேச்சர் தானே அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம். என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் கூட அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே இல்லை டீப்பாக அவங்களுடைய இதயத்துக்குள்ளே, அவங்க மனசுக்குள்ளே அவங்க போய் பார்க்கும்போது, இல்லை அவங்க தனியாக உட்காரும்போது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வெறுமை அவங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். இல்லைன்னா தன்னையே பிடிக்காத ஒரு நிலை கூட உருவாகலாம். நம்மக்கிட்ட பாவம் இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உள்ளிருந்து ஆவியானவர் நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாருமே தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். நமக்கு இது திருமுழுக்கின் போது கொடுக்கப்படுது. எப்படி இருந்தாலும் மனிதர்களாக எல்லாருமே ஆண்டவர் முதல்ல ஆதாம படைக்கும் போது மண்ணில் இருந்து எடுத்து அவரோட ஆவியை ஊதினாரு. ஆண்டவருடைய ஆவி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கு. எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான். ஒவ்வொருத்தருமே ஆண்டவரோட ஆவியினால தான் நாம் எல்லாருமே செயல்படுறோம். அந்த ஆண்டவருடைய ஆவி உள்ள இருந்து நம்மளை ஆண்டவர்கிட்டே தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆண்டவரை நோக்கி தான் நம்முடைய தேடல் போயிட்டு இருக்கும். இது ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்காரு, ஆண்டவருக்கான தேடலை. எப்படியும் நம்ம எப்போ ஆண்டவரை போய் முழுவதுமாக அடையிறோமோ அப்பதான் முழுமையான நிறைவு அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும். இந்த பாவத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அது அப்படிதான், நான் இப்படிதான், இதனால ஒன்றும் இல்லைன்ட்டு இருக்கும்போது உள்ள ஏதோ ஒரு விதத்துல அந்த கில்ட் அண்ட் ஷேமுங்கிறது, இல்லை தன்னையே பிடிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். எப்போ நம்ம கிட்ட ஒரு சேஞ்ச் வருதோ அப்போ நமக்கே நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். எப்போ நமக்கு நம்மளை பிடிக்குதோ அப்போ தான் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, எல்லா நல்ல விஷயமுமே நம்ம கிட்ட ஆரம்பிக்கணும். லெட் எவ்ரி குட் திங் ஸ்டார்ட் வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கூட வழிநடத்தும் போது என்னுடைய ஆன்ம குரு, நான் காலேஜ் படிக்கும்போது உன்னுடைய பணியை உன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும்போது, நமக்குள்ள ஆண்டவருடைய அன்பு இருக்கும்போது, ஆண்டவருடைய அருள் நமக்குள்ள இருக்கும்போது, நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய குடும்பம் இல்ல கம்யூனிட்டியா இருக்கலாம், நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்க, வேலை செய்யற இடத்துல அவங்க நல்லா இருப்பாங்க. இப்படிதான் நம்முடைய பணியில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, மற்றவங்களை போய் சென்றடையும். உலகத்துக்கு இது அப்படியே அந்த ரிப்பிள் எஃபெக்டா பலருக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கும். பாவம் நமக்குள்ள இருக்கும்போது அது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம இப்பதான் பேசணும். நாம ரியலா செயல்பட வேண்டிய நம்மளுடைய அந்த ரியல் பொட்டன்ஷியலை அது கண்டிப்பா பிளாக் பண்ணும். அது ரீசெண்டா ஒரு சிச்சுவேஷன் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி. இது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அது மாதிரி நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய இருக்கு. என்னன்னா ஒரு 2 மாசமாவே அந்த தவக்காலம் அந்த மாதிரி டைம்ல நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். அவ்வளவா நான் மடத்துல இல்லை. திருப்பி நான் மடத்துக்கு வந்த அப்புறமேல் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்தே லாஸ்ட் 2 மாசமா ஃபேன் ஸ்பீடே இல்லை. அவ்வளோ அப்படி ஓடினாலும் ரொம்ப சூடா இருக்கும், காத்தே வராது. என்னடா இது காத்தே வரல, போடும்போது ஹை ஸ்பீட் ஃபேன்னு சொல்லி தான் போட்டாங்க. அப்போ நான் மேலே பார்த்து ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு நான் அதுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு பிரச்சனை, ஹை ஸ்பீட் ஃபேன் இதுதான் நீ சுத்துறதா அப்படின்ட்டு. இப்போ லாஸ்ட் மந்த் எனக்கு மே மாதம் ஃபுல்லாக கோவிட் இருந்தது, அதனால எதுவும் அவ்வளோவா செய்யவும் முடியல. அப்போ ஒரு நாள் படுத்துட்டு பார்க்கும்போது ஆமாம் ஃபேன் அழுக்காக இருக்குல்ல, நம்ம சீக்கிரம் துடைக்கணும், ஒரு நாள் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுமே அப்போ தான் ஃபேனை தொடச்சி, போன வாரமோ முந்தின வாரமோ தான் ஃபேனை ஃபுல்லாக தொடச்சாச்சு. ஆக்சுவலி நான் மறந்துட்டு
மறந்துட்டு சரி இன்னைக்கு இதுக்கு மேலே இது விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 2 நாள் மறந்தது, இன்னைக்கு இதுக்கு மேலே நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த எப்படியும் தொடச்சிடலாம்னு அன்னைக்கு தொடச்சது தான். தொடச்சிட்டு ஃபேனை போடுறேன், அவ்வளோ ஒரு ஸ்பீடாக சுற்றுது, சில்ல ஏராக வந்தது. அது வரைக்கும் என்னடா சூடாக காற்று வருது அப்படின்னு பார்த்து அந்த ஒரு அடுத்த நிமிஷம் இப்போது கொஞ்ச நாள் கழித்து நான் பண்ணியிருந்தேன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போது அடுத்த நிமிஷமே அது க்ளீன் பண்ணி அடுத்த நிமிஷமே நான் ஃபேன் போடும்போது பார்த்தா சில்ல காற்று வருது. எனக்கு அப்போ தான் புரிஞ்சது இவ்வளோ அழுக்கு சேர்ந்துட்டு இருந்த அந்த ஃபேன் ரியலாக சுற்ற வேண்டிய ஸ்பீடு அது சுத்த முடியாமல் இருந்திருக்கு. அப்போ ரியலாக நமக்கு கிடைக்க வேண்டிய காற்று இந்த ஃபேன் கிட்ட நமக்கு கிடைக்கல. அது ஹை ஸ்பீட் ஃபேன் தான், அதோடைய குவாலிட்டியில் அது கரெக்டாக தான் இருக்குது, அதோடைய வேலையை அது கரெக்டாக தான் செய்யுது. இவ்வளோ அழுக்கு அதுக்கிட்ட இருக்கும்போது நீ என்னை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்க, என்னால் இந்த அழுக்கு இத்தனை சுமையோடு என்னோட வேலையை செய்ய முடியல அப்படின்ட்டு அது அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணி மோட்டார் அதிகமாக ஹீட் ஆகும் போல். ஒரு வேளை அந்த ரியலாக சுத்த முடியாமல் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அதனால ஹாட் ஏர் வந்துச்சான்னு தெரியல. க்ளீன் பண்ண அப்புறம் பார்த்தா அவ்வளோ கூல் ஏராக வந்தது. ஸோ இங்கே தப்பு யாரோடது? ஃபேன் அதோடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. இதே போலதான் நம்முடைய உடலும், நம்முடைய உடல், ஆன்மா, மனம் எல்லாமே அதோடைய வேலையை அதை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் அதுக்குரிய தன்மையோட அந்த ரியல் பொட்டன்ஷியலோட படைச்சிருக்காரு. ஒவ்வொரு கிஃப்டையும் டேலண்ட்டையுமே ஆண்டவர் நமக்கு அது மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஹை ஸ்பீட் ஃபேன்னா ஹை ஸ்பீட் ஃபேனாக தான் இருக்கும். உனக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்டோ டேலண்ட்டோ கொடுத்தாருன்னா அதுக்குரிய ஒரு ஃப்ரூட்டு தான் நீ கொடுப்ப. இவ்வளோ அழுக்கு இருக்கும்போது நம்மளால இந்த பாவம் நமக்குள்ள இந்த அழுக்கு மாதிரி உள்ளே இருக்கும்போது அது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை இந்த மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். ஒன்று காற்றே வரலைங்கிறது ஒரு விஷயம், இன்னொன்று வந்த காற்று சூடாக வந்துச்சு. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. நான் அந்த நிமிஷம் கற்றுக்கிட்டது. நமக்குள்ளே இருக்க அந்த ரியல் பொட்டன்ஷியலும் வெளியே வராது. ஒன்று போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம், இல்லை அவ்வளோ ஆக்டிவாக பணிகளை செய்ய முடியாமல் இருக்கும். அப்படியே நாம செஞ்சாலும் அந்த பணிக்குரிய ரியல் ஃப்ரூட் கிடைக்காது. வந்த காத்து சூடா வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கிற அந்த ஃப்ரூட்டும் சரி, நம்முடைய பணிகள்ல இருக்கிற அந்த பலன் நாம கொடுக்கறது அது அந்த ரியல் பியூரிட்டியோட, அந்த ரியல் இன்டென்சிட்டி, அந்த ரியல் பவரோட போய் மக்களை ரீச் ஆகாமல் இருக்கலாம். அதே போல் எனர்ஜி நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கு. இவ்வளோ அழுக்கு இருக்கு, அதனால அந்த ரியல் ஸ்பீடோட சுத்த முடியல. அப்போ எனர்ஜி நிறைய கன்சியூம் பண்ணி அது ஹாட் ஏராக வந்துட்டு இருக்கு. அப்போ நாம் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எதோ நம்ம இது செய்கிறோம் அது செய்கிறோன்ட்டு அத்தனை வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த நிறைவும் அடையாது, நம்முடைய பணிகளையும் நிறைவை நம்மளால பார்க்க முடியாது. இது துறவிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம், இல்லை படிக்கிறோம், ஏதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நம்ம அந்த ரியல் பொட்டன்ஷியல் நமக்குள்ள ஆவியானவரை நம்ம ஆக்டிவாக இருக்க விடாமல் நாம் ஏதாவது பாவ அழுக்க நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி, நம்ம ரீச் பண்ண வேண்டிய அந்த கோலை நம்மளால் ரீச் பண்ண முடியாமல் அது டிலே ஆகிட்டே போகலாம். இல்லை ஆண்டவர் அதை தள்ளி போட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கிஃப்ட்டை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அந்த ஒரு கோல், ஒரு ப்ரைஸ் இருக்கு, இதை நீ முடிச்சுன்னா இந்த ப்ரைஸ் நான் உனக்கு தருவேன். நம்ம இந்த ப்ரைஸை வாங்குறதுக்குன்னு நமக்கு ஒரு தகுதிப்படுத்தி நம்மளை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த அளவுக்கு நாம் தகுதிப்பட்டு வரும் வரைக்கும் அந்த கிஃப்ட் தள்ளி தள்ளி அங்கே தான் இருக்கும். நம்மளால அதை ரீச் பண்ண முடியாமல் ஒரு பேரியராக நம்முடைய சின்ன அங்கே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ இது வேணால் நம்ம அதை கீழே தள்ளுறோமோ அப்போ தான் நம்ம அந்த கோலை நோக்கி போய் அந்த ப்ரைஸை நம்மளால எடுத்துக்க முடியும். நாம் ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கோம், நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம வெளியே வர ட்ரை பண்ணுறோம் போது இந்த உலகம் நமக்கு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், ஆறுதல் கொடுக்கும். இதில் போய் என்ன இருக்குது, எப்படியா இப்போ பாரு பாவம் பாவம்ட்டு, எல்லா உயிருமே தான் இப்படி தான், படைத்து அப்படிதான், மனுஷனா அப்படிதான் அப்படின்ட்டு உலகம் சொல்லலாம். அனிமல்ஸ் எல்லாம் அப்படிதான். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அனிமல்ஸ்க்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ அனிமல்ஸ்க்குன்னு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. அதுக்குன்ட்டு பெற்றவங்க இல்லை பிள்ளைங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது, எந்த ஒரு லிமிட்ஸுமே கிடையாது. நமக்கு இருக்குது, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கு மகனுக்கு, நம்ம இல்லை வீட்டில் கூட பிறந்தவங்க இல்லை மாமனார் மருமகள், இந்த மாதிரி நிறைய நமக்குள்ள வரையறைகள் இருக்கு. இந்த உறவுக்குன்ட்டு ஒரு பவுண்டரி லிமிட்ஸ் அப்படிங்கிறது மனிதர்களாக நாம் எல்லாருக்குமே ஒரு வரையறையோட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அனிமல்ஸ்க்கும் நமக்கும் இந்த மாதிரி இந்த பண்பு நலன்கள், இந்த செல்ஃப் டிசிப்ளின், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதில் எல்லாத்துல தான்
நாம கொஞ்சம் வேறுபட்டு இருக்கோம். இப்போ மனிதர்களுக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது போலவே நாம இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை வேர்ச்சுஸை நம்ம வளர்த்துக்கணும், இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்கான அருளை நம்ம தேடணும்னு மனிதர்களுக்கு நாம இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லை கைடன்ஸ் கொடுக்கலாம். இதே ஒரு அனிமலை கூப்பிட்டு வச்சுட்டு ப்ராக்டிஸ் வேணா கொடுக்கலாம். இப்போ ஒரு சாப்பாடு வந்து நாய் முன்னாடி வச்சுட்டோம், இல்லை எலும்பு கறி ஏதோ வைக்கிறோன்னா நாங்கள் சொல்ற வரைக்கும் சாப்பிடாத வெயிட் பண்ணுங்கிற கமாண்ட் கொடுத்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வேணா கொடுக்கலாம். ஆனால் அந்த நாய்க்கு வந்து நீ இது மேலே ஆசைப்படவே கூடாது, வாழ்க்கையில் எப்பயுமே நீ இதை சாப்பிடவே கூடாது, யார் உனக்கு கொடுத்தாலும் நானே கொடுத்தாலும் நீ எப்பயுமே இதை சாப்பிடக்கூடாதுங்கிறது. அப்படி நாம அதோடைய இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கு. எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு இருக்கு. இது அந்த அனிமலோட நேச்சர். ஒரு இப்போ பறவைனா அது பறக்க தான் செய்யும். அது வந்து அந்த இல்லை ஒரு ஆபத்து வருதுங்கும்போது டக்குன்னு அந்த பறவை பறந்து தான் போகும். அது மாதிரி ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது இருக்கு. இல்லை பாம்புனா ஏதோ ஆபத்துனா டக்குன்னு அது கொத்தும் தான். நம்ம ப்ராக்டிஸ் வேணா கொடுக்கலாம், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் வேணா ஒரு அனிமலுக்கு கொடுக்கலாம். மற்றபடி அந்த இன்ஸ்டிங்க்டை இல்லாமல் பண்ண முடியாது. இதுதான் அனிமல்ஸ்க்கு நமக்கு வித்தியாசம். இதுவே ஹியூமன் பீயிங்ஸா இருந்ததுன்னா மனுஷனா உனக்கு இது தோணும் தான், இதை டக்குன்னு இதை பிடிச்ச இந்த ரசகுல்லா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உனக்கு ரசகுல்லா பிடிச்சிருக்கா, இல்லை தோணுச்சுன்னா சாப்பிடு, யாராவது கொடுத்தாங்கன்னா உடனே சாப்பிடு அப்படிங்கிறது காமன் ஹியூமனா, இல்லை இது ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஹியூமன்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும். நீ வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்க, இந்த ஃபாஸ்டிங் டைம் வந்து முடியணும், முடிஞ்ச உடனே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அதை போஸ்ட்பான் பண்ணு, ப்ளஷரை போஸ்ட்பான் பண்ணு அப்படின்ற இந்த ட்ரைனிங் வந்து நம்மளால கொடுக்க முடியும். இதே ஒரு அனிமலுக்கு வந்துட்டு அது உன் கூட பிறந்தவங்க, இது உன்னோட நீ பெத்த உன்னுடைய குழந்தை, இல்லை உன்னுடைய அம்மா அப்பா, நீ இவங்க கூட இன்னும் சேரக்கூடாது, இவங்ககிட்ட உனக்கு அட்ராக்ஷன் வரக்கூடாது, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து இல்லை டீச்சிங்ஸ் வந்து நம்மளால அனிமல்ஸுக்கு கொடுக்க முடியாது. இதுதான் அனிமல்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இருக்கிற ஒரு எக்ஸப்ஷனல் நேச்சர். ஹியூமன் பீயிங்ஸ்னால செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்க முடியும். எப்போ நாம் இந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம எக்ஸப்ஷனல் பீயிங்ஸாக இருப்போம். ஹியூமன்ஸாக நம்மளை ஆண்டவருக்கு நிகராக இந்த பீயிங் ஹியூமன், வைல்ட், டிவைன் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது. மனிதர்களாக இருக்குது, இல்லை மிருகத்தினுடைய நிலையை நாம் எடுத்துக்கிறது, இல்லை மனித நிலையிலேருந்து நம்ம கடவுள் நிலையை நாம் அடையிறது. மனித நிலையிலேருந்து இறை நிலையை நாம் அடையிறதுக்காக தான் கடவுள் நமக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து, ஆலோசனைகளை, டீச்சிங் எல்லாமே கொடுத்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த வேர்ச்சுஸை நாம வளர்த்துக்கிறது மூலமா தான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா, இல்லை நல்ல மனிதர்களாக, எக்ஸப்ஷனல் பீயிங்ஸா இருக்கும். இதுதான் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்குள்ள கட்டுப்பாடு, வரையறைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நாம வளர்த்துக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நெறியுள்ள வாழ்க்கையாக, நன்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். திருக்குறளையும் நாம் ரொம்ப அழகா பார்க்கிறோம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்குது, இந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம கிட்ட இருக்குது, நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதர்களாக நம்ம வாழுறோம் அப்படின்னா நமக்கு அது நன்மையை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நடக்கிறது, நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிறது எல்லாமே நமக்கு நன்மையாவே வந்து சேரும். இதே நம்ம கிட்ட தீய பழக்கங்கள் இருக்கு, ஒழுக்க நெறிகள் இல்லை, கெட்ட ஒழுக்கங்கள் இருக்கு அப்படிங்கும்போது இந்த தீய ஒழுக்கம் எப்பயுமே நமக்கு கெட்டதை மட்டும்தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதை தான் நன்மைக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். கெட்ட பழக்கங்கள் எப்பயுமே நமக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல ஒழுக்கங்கள் நம்மளை நல்ல மனிதர்களாக, நல்ல ஒரு பிரஜையாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த சமுதாயத்துக்கு, திருச்சபைக்கு, இல்லை என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நல்ல சோலாக, ஒரு குட் சோலாக நான் இந்த உலகத்தில் இருக்கேன். அந்த ஒரு குட் பாசிட்டிவ் ஃபீல் குட் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நல்ல ஒழுக்கம் எந்த ஒரு விஷயம் தான் நமக்கு கொடுக்கும். இந்த செல்ஃப் டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ற எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழற எப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இன்டிசிப்ளின் இருக்கு, ஏதாவது ஒரு ஒழுக்கம் இல்லாத, இல்லை அறநெறிக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுங்கும் போது செல்ஃப் டிசிப்ளின் பர்சனா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. உடனே அதை கேள்வி கேட்பாங்க, இல்லை ஏதாவது சரி பண்றதுக்கான வழியை பார்ப்பாங்க. ஒருவேளை ஒரு இடத்துல இன்டிசிப்ளின் இருக்குது, ஒழுக்கக்கேடு இருக்கு அப்படிங்கும்போது அது ஏதோ கண்டுக்காம இல்லை கேட்டு சரியாகலை அப்படின்ட்டு கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கும்போது
அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இன்டாலரன்ஸ் டு சின் இல்லை இன்டாலரன்ஸ் டு இன்ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் கெட்டது இருக்கு, கடவுளுக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக, திருச்சபைக்கு, ஆண்டவருக்கு விரோதமானது, மக்களுடைய உரிமைகளுக்கு விரோதமானதுன்னு ஏதாவது நடக்கும்போது உடனே ஆண்டவரோட பிள்ளைகளா இருந்தா, ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள நெறியுள்ள வாழ்க்கையை வாழறவங்களா இருந்தா பயப்படாம துணிஞ்சு அதை ஆண்டவருக்காக தட்டி கேட்பாங்க, இல்லை சரி செய்ய பார்ப்பாங்க. நான் பழைய வீடியோவில் எப்பயோ நான் சொன்னது போல ஒரு பாரிஷில் நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்த ஒரு ப்ரீஸ்ட்டு அப்போ ஏதோ பேசும்போது ஒரு பேச்சு வாக்கில் சொல்லிட்டாரு, இங்கே இங்கிலீஷ் மாஸ்க்கு பிள்ளைங்க கண்ணா பின்னான்ட்டு வரும் அப்படின்னு ஏதோ பேச்சு வாக்கில் சொல்லும்போது நான் இப்போ கேட்டேன், ஏன் ஃபாதர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்ல, நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, விடு எங்களுக்கும் டைம் பாஸ் வேணும்ல, இதுதான் பிள்ளைங்களா தம்பி தங்கச்சிங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்கல, இல்லை அவங்க பாட்டுக்கு இருக்காங்கன்னா அவங்களும் அதை சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த பயப்படுறவங்க, பயந்தாங்கோலிங்க, இல்லை ஒரு சிலர் வந்து எங்கே என்னை வேலையை விட்டு அமைச்சிருவாங்களோ, இல்லை எனக்கு இந்த இடத்துல இருந்து அமைச்சிருவாங்க, இல்லை எனக்கு சாப்பாடு கிடைக்காதோ, ஜனங்க என்னை மதிக்க மாட்டாங்களோ, திருப்பி ஏதாவது கோச்சிப்பாங்களோ, சண்டை போடுவாங்களோ அப்படின்ட்டு இந்த மாதிரி பயப்படுறவங்க வந்துட்டு கேட்காம இருக்கலாம். மற்றபடி இன்னொரு பக்கம் அந்த தப்பை என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட ஒரு இன்டிசிப்ளின் இருக்குதுன்னா அவங்க அதை கொஸ்டின் பண்ணாமல் இல்லை அப்படியே விட்டுருவாங்க. எத்தனையோ இடங்கள்ல சின்ன வயசுல வந்து கேட்டிருக்கேன், சில நேரம் பிரசங்கத்தில் இல்லை அனௌன்ஸ்மெண்ட்ஸில் இல்லை தனியாக கூட பாரிஷ் ப்ரீஸ் அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்து கண்டிச்சிருவாங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, சர்ச்சுக்கு இப்படி வராதிங்க, இல்லை இந்த வந்து நல்ல பழக்கம் இல்லை, இல்லை பூசை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு சாமியார் காலேஜ் பிள்ளைங்க வந்து கடைசியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அப்போ பிரசங்கத்தப்போ பொறுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டாரு, நான் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் 3 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து தனித்தனியாக வேற பெஞ்சில் முன்னாடி உட்காந்து எல்லாம் இப்போ எந்திரிச்சு வெளியே போங்க அப்படின்னு. இது மாதிரி கரெக்டாக இருக்கவங்க தப்பாக ஏதாவது இருக்கும்போது உடனே அதை கொஸ்டின் பண்ணுவாங்க, சரி பண்ணுவாங்க. அப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல உள்ள பயப்படுறவங்க, எங்கே என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ, இல்லை மதிக்க மாட்டாங்களோ, கோச்சிப்பாங்களோ, எனக்கு சாப்பாடு கிடைக்காதோ, இந்த மாதிரி உள்ள பயப்படுறவங்க அவங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களே அந்த ஃபுல் ப்ராப்பர் டிசிப்ளின் லைஃப்பில் அவங்க இல்லைங்கிறதுக்கு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சைனாக கூட அது இருக்கலாம். ஆண்டவருக்காகன்னு வந்து நிற்கிறவங்க, இல்லை ப்ராப்பரான ஒரு லைஃப்பை வாழ்கிறவங்க, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு துணிஞ்சு அந்த ஒரு விஷயத்த கேள்வி கேட்பாங்க, இல்லை சரி செய்ய பார்ப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தப்பு செய்யும்போது உங்களை அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டிக்காமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்கன்னா அதில் அவங்க ஆதாயம் தேடுறாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் அப்படி பிள்ளை வந்து தனியாக வந்து பார்க்குறது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது ப்ரீஸ்ட் ரெசிடென்ஸு, கம்யூனிட்டியில் யாருமே இல்லை, இப்படியெல்லாம் தனியாலாம் உள்ளே வர முடியாது, தனியாக பார்க்க வரக்கூடாது, நான் அஃபிஷியல் ஹவர்ஸில் வரக்கூடாது, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி லிமிட் பண்ணி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை அது மாதிரி கைட் பண்ணலாம். மற்றபடி அந்த அவங்களோட வீக்னஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு டைம் பாஸ்க்காக கம் லெட் அஸ் ஸ்பெண்ட் சம் டைம் டுகெதர், வி வில் டாக் அப்படிங்கிறது, இந்த டீ போடுறது, சான்ஸ் கிடைச்சா வந்துட்டு தேவையில்லாததை பேசுறது, இதெல்லாம் தே மேக் யூஸ் ஆஃப் சம் சான்சஸ். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பெட்டர் கீப் அவே, அதுதான் நமக்கு நல்லது. தம்பி தங்கச்சிங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கூட பழகிறவங்க உங்களை கூட பிறந்தவங்க அண்ணன் மாதிரி, அண்ணன் தங்கச்சி மாதிரி, என் புள்ள மாதிரி அப்படின்ட்டு ஏதாவது மகன் தம்பி தங்கச்சி அப்படின்ட்டு ஒரு க்ளோஸ் அஃபெக்ஷனேட்டாக இருந்தாங்கனாலும் கூட, ஃபேமிலி போக இல்லை அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இதை கடந்து யாராவது இருந்தாங்கனாலும் கூட அவங்களுடைய பார்வை, பேச்சு, பழக்க வழக்கம் இது எப்படி இருக்குங்கிறத வந்து வாட்ச் பண்ணிட்டு, சரியா இல்லைன்னா கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனாலும் நீங்கள் அவங்கள விட்டு விலகுறது நல்லது. இப்போ பெண்களுக்கு நான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோனாலும் கூட சைடில் இப்படி இருக்கவங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இல்லை பிஹேவியர்ஸ் இல்லை பார்வை கூட தப்பாக இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டிங்க்டை வந்து கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு, நம்மளால அதை டக்குன்னு
சென்ஸ் பண்ண முடியும். இப்படி பார்க்கும்போது நம்மளால இந்த வைட விஷனோட பார்க்க முடியும். அப்படி பப்ளிக்காக இருக்கும்போது தங்கச்சி மக புள்ள அப்படின்னு பேசினாலும் கூட யாரும் பார்க்காதப்ப இல்லை தனியாக இருக்கும்போது ஒருத்தருடைய பார்வை பேச்சு பழக்க வழக்கம் சரியில்லைன்னா நிச்சயமாக நாம் அவங்கள அவாய்ட் பண்ணுறது, அவங்ககிட்ட தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தம்பி தங்கச்சிங்களா. பசங்க கூட தெரிஞ்சுக்கணும், எவ்வளவோ பசங்க அபியூஸ் ஆகிறது அவங்களால வெளியே சொல்ல முடியறதில்ல. மாட்டிக்கிட்டு முடிக்கிற சின்ன பசங்க வயசு பசங்க கூட நிறைய பேர் இருக்காங்க தான். இந்த மகன் மாதிரி, என் புள்ள மாதிரி, என் தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே கூட நிறைய அபியூஸ் பண்ணுறது நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. பிள்ளைங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே இது பார்த்துக்கோங்க. ஒருத்தருடைய பார்வை பேச்சு தேவையில்லாத இந்த வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள், அவங்க லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, அவங்க பழகுறவங்க அவங்களுடைய சர்க்கிளில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை அவங்க ஹேபிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சரியில்லை, இல்லை தனியாக இருக்கும்போது தொட்டு பேசுறது, பப்ளிக்கில் என் தம்பி தங்கச்சி புள்ள அப்படின்ட்டு சொல்லிட்டு தனியாக இருக்கும்போது தேவையில்லாமல் தொட்டு பேசுறது, இந்த மாதிரி அன்னெசரி டச்சிங்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பார்வை பேச்சு பழக்க வழக்கம் சரியில்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக நாம் அவாய்ட் பண்ணிக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை அப்படியே அவங்கள்ட்ட விலகி வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பவுண்ட்ரி செட்டிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இது. குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் அப்படியே கூட இருக்க சொந்தக்காரங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை வெளியாட்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி செட்டிங் வேணும் எப்பயுமே. யாரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட க்ளோஸாக விடலாம், எந்தெந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங்கோட யார் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கலாம், என்னென்ன வார்த்தைகளை பேசலாம், இல்லை நாம் என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணலாம், அவங்க நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி நமக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம் இல்லை அட்வைஸ் கொடுக்கலாங்கிறதுல இந்த பவுண்ட்ரி செட்டிங், யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மேக் பண்ணுறதுல பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே நாம் இதை ரொம்ப பார்த்துக்கணும். பவுண்ட்ரி செட்டிங்குங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது நம்ம பவுண்டரியிலேருந்தும் நம்ம விட்டு வெளியே போகக்கூடாது. நான் இப்படி தான் என்னுடைய இந்த தன்னிலை தவறாதிருத்தல்னு ஏற்கனவே பார்த்தோம், அதை நாம் மெயின்டைன் பண்ணிக்கிறது. இந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த், இன்னர் பீஸை ரொம்பவே அது டிஃபைன் பண்ணும். இது எல்லாமே இட் டிஸ்கிரைப்ஸ் ரியல் இன்னர் பொட்டென்ஷியல். நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை தான் நம்முடைய கேரக்டர் காட்டுது. ஏற்கனவே பார்த்தது போல் இந்த தப்பான விஷயங்களை போயிட்டு இருக்கவங்க, உள்ள வீக்னஸஸ் இருக்கவங்க, இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறவங்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு விதத்தில் உள்ள அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த இன்னர் பீஸ், இன்னர் ஜாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு உள்ள முழுமையாக நிறைவாக இல்லாமல் ஒரு எம்டினஸ் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்க மாட்டாங்க. அதே போல் ப்ராப்பரான ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கலாம். நான் என்கிட்ட பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி சரியாக யார் கூடயும் பழகாமல் தனியாக ஒதுங்கி ஒதுங்கி போகிறது, இந்த மாதிரி சோஷியல் ஃபோபியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நமக்குள்ளே இருக்கிற சின் இல்லை வீக்னஸஸ் இது அஃபெக்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பை. இந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களா அப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்கள் லைஃப்பில் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்களே, எனக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியல, இல்லை சில கெட்ட வார்த்தைகள் ஏதாவது புரியல, அவங்க டபுள் மீனிங்கில் பேசுகிறதெல்லாம் புரியல, அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், தப்பான விஷயங்கள், உலக விஷயங்கள் உங்களுக்கு புரியல தெரியலன்னா பரவாயில்ல. நான் ஸ்கூல் ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்படிதான் பழம் பழம் அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஏதாவது டபுள் மீனிங்கில் பேசினா சில வார்த்தைகள்லாம் அது தமிழான்னு தெரியாது, அந்த மாதிரி அப்போ எதுவுமே தெரியாத ஸ்டேஜ். இந்த மாதிரி ஏதாவது உலகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், உங்களுடைய க்ரோத்துக்கோ, உங்கள் லைஃப்க்கோ, உங்கள் ஃபேமிலிக்கோ, சொசைட்டிக்கோ உங்களால் தேவையில்லாத பயன் தராத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு அது தெரியலன்னா பிரச்சனையே இல்லை. அது என்ன சொல்ல வரேன்னா, ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ். கடவுள் ஆண்டவரோட பிள்ளைங்களாக நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் நமக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸ். இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நம்ம இன்னசென்ட்டாக இருக்கிறது, இது கடவுள் முன்னாடி ஒரு பெரிய பொக்கிஷமாக ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்க்குற விஷயம் நமக்குள்ள இருக்கிற உலகம் சார்ந்த இன்னசென்ஸ். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள அந்த இன்னசென்ஸ் இருக்குது, சில விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தெரியல புரியலங்கும்போது ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ். அது சின்ன வயசுல இந்த டீனேஜ் குழந்தைங்க அப்படின்னு இருக்கு, அந்த ஸ்டேஜில் இருக்கும். அப்படியே வளர வளர உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாதது வாழ்க்கைக்கு தேவையாக கற்றுக்கிறது போக, அப்போ இருந்து உங்களுக்கு இன்ன வரைக்கும் ஏதாவது விஷயங்கள் தெரியல புரியலன்னு இருந்ததுன்னா
ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ். இந்த ஃபார்மேஷனில் இருக்கிற தங்கச்சிங்களுக்கும் நான் அதுதான் சொல்லுவேன். ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ். அது உங்களை ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வளர்ந்து வரும்போது ஆண்டவர் எப்பயுமே அதை ரொம்ப அட்மையர் பண்ணி பார்ப்பாரு. இன்னைக்கு காலையில் மடத்தில் நடந்தது. பெயிண்டர் இங்கே வேலை இருக்குன்ட்டு மடத்துக்கு வந்திருந்தாரு. கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு அப்போ அங்கே இருந்தனால என்னால் போய் டீ வச்சு கொடுக்க முடியல. அது மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ வேலை செய்கிறாரு, நம்மளால ஒரு டீ கூட வச்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு. சரி, இது வரைக்கும் நாம் அவருக்கு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு கையில் கொஞ்சம் பைசா எடுத்துகிட்டு போகிறப்ப இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுத்துட்டு, நான் அது கொடுக்குறேன், இந்தாங்கப்பா, நான் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுக்குறேன். நான் வாங்க மாட்டேன், மாதா அம்மா திட்டுவாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. எனக்கு ரொம்ப லவ்விங்கா இருந்தது அவர் சொன்னது. பெரியவர், ஒரு 65 வயசு போல இருக்கும். அவரு அவ்வளோ பெரியவங்க. அப்படி கொடுத்ததுமே ஐயோ நான் வாங்க மாட்டேன், மாதா அம்மா திட்டுவாங்க அப்படின்றாரு. அப்புறம் இல்லப்பா, மாதா அம்மா என் மூலமா கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு திருப்பி நான் சொல்றேன். நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் போன அப்புறமா அவர் சொன்னது அது கியூட்டா இருந்தது. அவர் சொல்லும் போது ஐயோ நான் வாங்க மாட்டேன், மாதா திட்டுவாங்க அப்படின்னு. அப்ப நான் கதவை அடைச்சிட்டு திருப்பி உள்ள வரும்போதும் மாதா திட்டுவாங்க அப்படிங்கறத நான் திருப்பி சொல்லி பார்த்தேன். அது அவரோட வாய்ஸ்ல அது கேட்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருந்தது. அதுதான் சொல்றது, இது ஆண்டவரோட பிள்ளைங்களாக நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னசென்ஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அது ஆண்டவரோட பார்வையில ரொம்ப அட்மைரபிளா இருக்கும். அந்த அப்பா ரெகுலரா வந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போயிட்டு வருவார். அப்போட வேலை செய்யும்போது சொல்லிட்டு இருந்தாரு, அடுத்த மாசம் நான் போயிடுவேன் சிஸ்டர், நான் நடக்க ஆரம்பிச்சிடுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசுல மடத்துல வளரும்போது அந்த ஞாபகம் எனக்கு வருது சிஸ்டர், இப்ப இங்க நான் வேலை செய்யும்போது அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப போறப்ப இது பேசுவோம், அவ்வளோ கியூட்டா இருந்தது. மாதா திட்டுவாங்க அப்படின்னு. அவர் போன அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 2-3 தடவை அதை சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் காலையிலேருந்து இடையில ஞாபகம் வரும்போது. அதுக்குதான் இந்த ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ் அப்படிங்கிறது. ஆண்டவரோட பிள்ளைங்களாக நம்ம கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. இதே உலகம் சார்ந்தவங்க வேற யாராவது இருக்கும்போது அவங்க வாங்கிப்பாங்க. இவங்களுக்கு சிஸ்டரு, கடவுளோட பணியில இருக்கவங்க அப்படின்ட்டு எதுனாலும் அவங்க ஹெல்ப் பண்ற அப்படின்னு வந்து செய்யறது கொடுக்கறதுல தான் இருக்காங்களே தவிர நிச்சயமா கஷ்டப்படுற குடும்பம் தான். நினைச்சிருந்தா வாங்கியிருக்கலாம். அதுவும் மாதாமா என் மூலமா கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ ப்ரிசர்வ் யுவர் இன்னசென்ஸ். இது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான கிஃப்ட் கடவுள் நமக்கு கொடுத்துருக்குது. ஆண்டவரோட பிள்ளைங்களாக நாம் அதுக்குரிய அழகோடவே இந்த உலகத்தில் பயணிக்கிறது, இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட். நாம் வாழறது, நாம் இருக்கிறது, பேசுறது, பண்ணுறது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்படி அமையும். இதுவரைக்கும் நாம எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி பார்த்தோம். இனிமேல் நாம என்ன செய்யணும், எப்படி நாம வாழணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம்.